ஆடியோ வீடியோ கிளியரா? கிளியர் தானே? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஸ்லைடு தெரியுதா? சரி, ஓகேம்மா. ஓகே, ஓகே. ஸோ வெரி குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா டெல்லி சுல்தான்ஸோட கடைசி வீடியோ. ஸோ கடைசி வீடியோ, ஸோ கடைசி வீடியோ சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டெல்லி சுல்தான்ஸ்னா யாரு, எப்படி வந்தாங்க, ஸ்லேவ் டைனஸ்டி அண்ட் கில்ஜி டைனஸ்டி ரெண்டுமே பார்த்தோம். இன்னைக்கு வந்து டெல்லி சுல்தான்ஸ்ல அடுத்த பகுதியான கில்ஜி முடிஞ்சது, துக்ளக் நம்ம பார்க்க போறோம். மூணாவது துக்ளக் டைனாசிட்டி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ துக்ளக் டைனாசிட்டி பார்க்கலாம். சரி, துக்ளக் டைனாசிட்டி 1320 இருந்து 1414. ஸோ கிட்டத்தட்ட 114 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 114 வருஷம், சாரி 114 வருஷம், கிட்டத்தட்ட 94 வருஷம், 94 வருஷம், சாரி 94 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. 94 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய டைனாசிட்டி. 94 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய டைனாசிட்டி. ஸோ இதுல வந்து பார்த்தா வெறும் 5-6 கிங்ஸா இருப்பாங்க. ஆனா இதுல பண்ண விஷயம் இன்னைக்கும் பேசு பொருளா இருக்கு. இரிகேஷன் டெவலப் பண்ணிருப்பாங்க, கேனல டெவலப் பண்ணிருப்பாங்க, செம்மையா டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ பாப்போமா? ஸோ கிளாஸ்ல நம்ம எதோட முடிச்சோம் அப்படின்னா, ஃபெரோஷா துக்ளக், சாரி கியாசுதீன் துக்ளக்னு ஒரு ஆளு. கியாசுதீன் துக்ளக்னு ஒரு ஆளு. அவர் யாரை கொண்டிருப்பா? நஸ்ருதீன் குஸ்ருவை கொண்டிருப்பாரு. கொண்டுட்டு அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ அதுல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக், கியாசுதீன் துக்ளக் பாப்போமா? துக்ளக் டைனாசிட்டி லாங்கஸ்ட் பீரியட், டெல்லி சுல்தான்ல நீண்ட கால ஆட்சி பண்ண டைனாசிட்டினா துக்ளக் டைனாசிட்டி. ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஸோ நீண்ட நாள் ஆட்சி பண்ண டெல்லி வம்சத்தை சேர்ந்தவர் யார் அப்படின்னா துக்ளக் வம்சம். சரிங்களா? இவங்க காலத்துலதான் மொத்த இந்தியா வரையுமே, மொத்த இந்தியா வரையும் அலாவுதீன் கில்ஜி காலத்துல இருந்துச்சா, அது சூப்பரா மெயின்டைன் பண்ண இவங்க காலத்துல தான். இவங்க காலத்துல மொத்த இந்தியாவும் கண்ட்ரோல் வச்சு, எல்லாமே கண்ட்ரோல் வச்சு. ஆனா இவங்க காலத்துல அது அழிஞ்சு போச்சு. மொத்த இந்தியாவும் துக்ளக் டைனாசிட்டி காலத்துல இருந்துச்சு. ஆனா மொத்த இந்தியாவும் இவங்க கை விட்டு போனதும் துக்ளக் வம்சத்துல தான். பாப்போமா? சரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து என்ன ஆச்சுன்னா, ஆரம்பத்துல எம்பிடி சூப்பரா போவாரு, ஜிபிடி சூப்பரா போவாரு. போக 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 எம்பிடியோட அஜாக்கிரதையால அந்த டெரிட்டரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். அதனால டிக்ளைன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் துக்ளக் டைனாசிட்டி பத்தி இன்ட்ரடக்ஷன். ஒவ்வொரு ஆளா பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக் இவர் வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் குல்ஜியோட நார்த் வெஸ்ட் ஃபோர்ட்டினோட மிலிட்டரி ஜெனரல். ஸோ வடமேற்கு எல்லையோட ஜெனரல், கோட்டையோட ஜெனரல் தான் இவர். சரிங்களா? இவர் பையனுக்கு இவர் தான் ஜெனரலா இருப்பாரு. இவரை பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். கியாசுதீன் துக்ளக். ஸோ கியாசுதீன் துக்ளக் இவர் தான் துக்ளக் டைனாசிட்டி உருவாக்கி இருப்பாரு. ஸோ அந்த கில்ஜி டைனாசிட்டில அலாவுதீன் கில்ஜி இருப்பார்ல, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வருவார். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் டெல்லியில ஒரு ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் யார் கொண்டு வரனா இவர் தான் கொண்டு வருவார். புரியுதா? ஸோ ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் துக்ளக் டைனாசிட்டினா கியாசுதீன் துக்ளக் தான். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிளான நிலையான ஒரு ஆட்சியை வந்து என்ன கொண்டு வருவார்? டெல்லியில கொண்டு வருவார். புரியுதா? கொண்டு வருவார். வேற என்ன சார் பண்ணுவார்? ஆக்சுவலா ஒரு ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தா கசி மாலிக்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரிஜினல் பேர் வந்து கசி மாலிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இவர் வந்து பார்த்தா அலாவுதீன் கில்ஜி மிலிட்டரி ஜெனரலா இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எஃபிஷியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். என்னெல்லாம் சார் பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஸ்டாம்ப் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ பின்னாடி இருக்கு, நான் முன்னாடி எழுதி போறேன். போஸ்டல் ஸ்டாம்ப் இது டிபிஎஸ்சி கொஸ்டின் பா. போஸ்டல் ஸ்டாம்ப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த யாருன்னா ஜிபிடி, கியாசுதீன் துக்ளக். புரியுதா? ஸோ போஸ்டல் ஸ்டாம்ப் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இவர் தான். ஸோ இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம துக்ளகாபாத் ஒரு சிட்டியை உருவாக்கி இருப்பாரு. இன்னமும் ஃபேமஸா இருக்கு மத்திய பிரதேச துக்ளகாபாத் ஒரு சிட்டி இருக்கு. அதை உருவாக்குறது இவர் தான். சரிங்களா? ஸோ பாப்பா என்னெல்லாம் பண்ணிக்காருன்னா, இவர் வந்து பார்த்தா ஒரு திறமையா நிர்வாகி. என்ன பண்ண, நிறைய கேனல்ஸ் கட்டியிருப்பாரு. நான் சொன்னேன்ல, இந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் சூப்பரா இருந்திருப்பா. இந்த துக்ளக் டைனாசிட்டி காலத்துல வேளாண்மை செழிப்பா இருக்கும். ஏன்னா நிறைய கால்வாய் கட்டியிருப்பாங்க. வரியை வந்து பார்த்தா கன்சம்ஷன் பண்ணிப்பாங்க. நிறைய சலுகை விவசாயத்துக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒரு திறமையான அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா நாடு வளரணும்னா, விவசாயம் வளர்ந்தா நாடு வளரும். அதுன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யாருன்னா துக்ளக் டைனாசிட்டி. கேனல்ஸ் நிறைய கட்டி கொடுத்துருப்பாங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டி நிறைய பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்ப்போம் என்னென்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் இன்னமும் இருக்கு கிராமப்புறம்னா, பட்டாய் சிஸ்டம் சொல்லுவாங்க. கிராப் ஷேரிங் சிஸ்டம். அதாவது பயிர் இருக்குன்னா, ஒரு தோட்டத்துல பயிர் இருக்குன்னா பாதியா இருக்கும். அதை மொத்தம் அறுவடை பண்ணிட்டு ஷேரை பிரிச்சுப்பாங்க. அந்த கிராப்புக்கான ஷேரை பிரிச்சுப்பாங்க. இதுதான் பட்டாய் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாய் முறையை உருவாக்குனது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். பட்டாய் முறை யார் உருவாக்கணும்னா கியாசுதீன் துக்ளக். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறது யாரு? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறது கியாசுதீன் துக்ளக். ஓகேவா? கியாசுதீன் துக்ளக். புரியுதா? அடுத்தது துக்ளகாபாத் ஒரு சிட்டியை உருவாக்குறது. இந்த சிட்டியை உருவாக்கணும் காசு வேணும்ல, நம்ம தான் இருக்கு. கொள்ளடிக்க ஒரு இடம் தேவகிரி.
தேவகிரின்ற ஒரு கோட்டையில மறுபடியும் கொள்ளடிக்க போயிட்டு என்ன கொள்ளடிச்சுட்டு அதுல வந்து என்ன பண்ணுவாரு, அது மூலமா துக்ளக்கை பார்த்து கட்டுவார். புரியுதா? ஆக்சுவலா கொள்ளடிக்க இவர் போக மாட்டாரு, இவர் பையன் போவார். துணுக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். துணுக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான் நம்ம எம்பிடி பின்னாடி பார்ப்போம். எம்பிடி இவர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த தேவகிரி கோட்டை கொள்ளடிக்க போயிட்டு அந்த வர்ற காசு என்ன பண்ணுவார், துக்ளக் சிட்டி உருவாக்குவார். புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்கம்மா, இதுவரையும் புரியுதா பாருங்கம்மா, இதுவரையும் புரியுதா? சோ யாசின் துக்ளக் புரியுதா? சோ யாசின் துக்ளக் யாரு? துக்ளக் டைனாஸ்டியோட ஒரு ஃபவுண்டர். அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் என்ன பண்ண ஒரு திறமையா ஆட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. என்னெல்லாம் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாரு. சோ போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, நிறைய கணவாய்கள், கேனல்ஸ், இரிகேஷன் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்தாரு. வரி ஏய்ப்பு பண்ணாரு, வரியை வந்து கம்மி பண்ணாரு. விவசாயி நல்லா இருங்க, நீங்க நல்லா தான், நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வரியை குறைச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, ஃபெமியல் காலத்துல வரியே வேண்டாம், ஃபெமியல் காலத்துல வரியே வேணும்னு சொல்லிட்டாரு. ஃபெமியல் காலத்துல நீங்க வரியே கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து இவர் தான்மா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இவர் தான்மா, சரிங்களா? போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இவர் தான். ஸோ நான் பார்த்துட்டு ஒரு செக் பண்ணி சொல்றேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சரி, போஸ்டல் சிஸ்டம் சரி, ரெண்டுமே இவர் தான், சரிங்களா? இது அடுத்தது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கம்யூனிகேஷன் காண்டியும் அட்மினிஸ்ட்ரேஷன் காண்டியும் போஸ்டல் சிஸ்டம் கொண்டு வர. இது டிபிசி கொஸ்டின் பா. எந்த டெல்லி சுல்தான் வந்து பார்த்தா போஸ்டல் சிஸ்டம் தபால் முறை அறிவுப்படுத்தினா யாரு, இவர் தான். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாம்ப் கொண்டு வந்திருப்பார். எலிஃபண்ட் செத்து போன மாதிரி ஒரு ஸ்டாம்ப் கொண்டு வந்திருப்பார். அது போஸ்டல் ஸ்டாம்பா இருந்துச்சு. எலிஃபண்ட் உருவத்துல ஒரு ஸ்டாம்ப் இருந்துச்சு. ரெண்டு விஷயத்தையும் யார் கொண்டனா, ஜிபிடி யாசுதீன் துக்ளக் கொண்டு வந்திருப்பார். புரியுதா பாருங்க. சரி, இவர் இறந்து போனானா ரெண்டு விஷயம் சொல்றாங்கப்பா. ஒண்ணு, இவர் பையனே கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இவர் மேலும் தவறி ஒரு உயர்ந்த கட்டிடத்தை தவறி கீழே ஒன்றதா சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா இவர் இறந்து போனது 1325 5 வருஷம் ரூல் பண்ணுவார். 1320 இருந்து 1325 ரூல் பண்ணுவாரு. மேல இருந்து தவறி ஒண்ணு செத்து போதா சொல்றாங்க, சரிங்களா? இவர் காலத்துல இபன் பட்டோடா டெல்லியில இருந்தாரு, சரிங்களா? டெல்லியில இருந்தாரு. புரியுதா பாருங்கம்மா. சோ யாசின் துக்ளக் பொறுத்தவரை முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருன்னா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் என்ன பண்ணாரு, நிறைய கடவாய் கட்டாரு, வரி கம்மி பண்ணாரு, சரிங்களா? வரி கம்மி பண்ணாரு. வேற என்ன சார் பண்ணாரு, துக்ளக்கை பார்த்து ஒரு சிட்டியை உருவாக்குவார். அதுக்கு காசு இங்க வரும், தேவகிரியை போய் கொள்ளடிச்சு வந்தார். யார் கொள்ளடிச்சா, அவர் பையன். புரியுதா? அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் சிஸ்டம் கொண்டு வந்தாரு. ஸ்டாம்ப் போஸ்டல் சிஸ்டமும் போஸ்டல் ஸ்டாம்ப் சிஸ்டமும் கொண்டு வந்தாரு. இவ்வளவுதான் விஷயம். புரியுதா பாருங்க. யாசின் துக்ளக் புரியுதாப்பா? அடுத்து எம்பிடி போலாமா பாருங்க. எம்பிடி போலாமாப்பா? அடுத்து எம்பிடி போலாமா? சரி, எம்பிடி போலாம். முகமது பின் துக்ளக் டெல்லி சுல்தான்லேயே ரொம்ப படிச்ச ஸ்காலர் இவர் தான். ஸோ அந்த மெடிவல் இந்தியாலே ஹையஸ்ட் லேர்னிங், அதிகமா டிகிரி படிச்சவர் இவர் தான், லேர்ன்டு ஸ்காலர். ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் சுத்தமா இருக்காது, ஒண்ணுமே தெரியாது. பிராக்டிக்கலா ஒண்ணுமே, அறிவார்ந்த முட்டான்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இவர் ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜுனுக்கான்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தோன்னா ஜுனுக்கானு, சரிங்களா? இவர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா புக்ஸையும் தேடி படிப்பாரு. ஆனா இவர் வந்து பிராக்டிக்கலா ஜீரோ. சில பேர் வந்து ஸ்கூல் டாப்பரா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னால அந்த மாதிரி. என்னன்னா சார் பண்ணாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்ணாங்களா? நான் பாருங்க. இந்தியா ஃபுல்லா ஆட்சி பண்ணாங்களா? இவங்க வந்து சென்ட்ரல் கேபிட்டல் மாத்தலாம். என்ன நம்ம சென்ட்ருக்கு டெல்லி இங்க கஷ்டமா இருக்கு, சென்ட்ரல் பட்ட மொத்த இந்தியா ரூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்துவார். தேவகிரி தான் அவங்க ஃபேமஸான இடம் ஆச்சு கொள்ளடிக்கிறதுக்கு, அதனால அங்கேயே போயிடலாம்னு சொல்லி தேவகிரிக்கு மாத்துறாரு. தேவகிரி பேர் நல்லாதப்பா, அதுக்கு ஒரு பேர் வைங்கப்பான்னு சொல்லி தௌலதாபாத்னு மாத்துறாரு. தௌலதாபாத்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. சொல்ல புரியுதா பாருங்க. ஸோ டெல்லியில இருந்து இங்க ரூல் பண்ண முடியல, சென்ட்ரல் ரூல் பண்ண முடியல, மொத்தம் நார்த் இந்தியா ரூல் பண்ணுவோம், சவுத் இந்தியா ரூல் பண்ணல. அதனால இங்க இருந்து இங்க கேபிட்டல் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணிப்பாரு. 18 கொஸ்டின் பா. கேபிட்டல் சேஞ்ச் பண்ணது யாரு? எந்த டெல்லி சுல்தான் வந்து பார்த்தா டெல்லியில இருந்து தேவகிரி கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னா எம்பிடி. புரியுதா பாருங்க. சரிங்களா? எதுக்குப்பா சேஞ்ச் பண்ணானா, ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காண்டி சேஞ்ச் பண்ணுது. ஆனா அதுல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னா, இங்க இருந்து மக்கள்லாம் கூட்டிட்டு வரணுமா, இங்க இருந்து மக்கள்லாம் கூட்டிட்டு வந்தார். வர வழியிலே பாதி பேர் செத்து போயிட்டான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செத்து போயிட்டான். இடியாப்பம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில என்னாச்சு, இடியாப்பம் அந்த மாதிரி ஆகி போச்சு. சரியா? சோ ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் தேவகிரியில வந்து சரியில்லை, ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லிக்கு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாரு. இதுல பாதி பேர் செத்து போயிடுறாங்க. அதனாலதான் வேற முட்டாள்னு சொல்றான், அறிவார்ந்த முட்டாள்னு சொல்றோம். புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து தேவகிரிக்கு போவாரு, மறுபடியும் என்ன பண்ணுவாரு, டெல்லியில இருந்து மறுபடியும் தேவகிரிக்கு வருவாரு. புரியுதா? இப்படி மாத்தி வரும்போது மக்கள் போறப்ப வரப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க.
இறந்து போயிடுவாங்க, அலைச்சலி இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்ப நடந்துதான் போற மாதிரி இருக்குமா, அதுலயே இறந்து போயிட்டாங்க. புரியுதா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? அடுத்த பாயிண்ட். ஸோ இதுதான் இங்க கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்ஃபரிங் கேபிட்டல் ஃபார் டெல்லி டு தௌலதாபாத். டெல்லி டு தௌலதாபாத். ஆனா இது வந்து ஃபெயிலியர் மாடல். ஆனா இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, யாருப்பா டெல்லியில இருந்து தௌலதாபாத் கேபிட்டல் மாத்தினா யாரு? எம்பிடி ஜோனு கான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டோக்கன் கரன்சி, இதுவும் அடுத்த ஃபெயிலியர் மாடல். டோக்கன் கரன்சினா காப்பர் கரன்சி. நாம பார்த்தோம், இதே மாதிரி ஒருத்தர் வந்து சில்வர்லையும் காப்பர்லையும் காயின்ஸ் வெளியிட்டு இருப்பார். யாருப்பா? இதே மாதிரி சில்வர்லையும் காப்பர்லையும் ஒரு ஆள் காயின்ஸ் வெளியிட்டு இருப்பாரு. அவர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். சில்வர்லையும் காப்பர்லையும் நேற்று கிளாஸ் பார்த்தோம். சில்வர்லையும் காப்பர்லையும் வந்து பார்த்தனா இதே மாதிரி ஒருத்தர் வந்து வெளியிட்டு இருப்பாரு. அவர் யாருப்பா? எனிபடி? சில்வர்லையும் காப்பர்லையும் காயின்ஸ் வெளியிட்ட டெல்லி சுல்தான்ஸ் யாரு? இதே நம்ம பார்த்தோம், கிளாஸ் பார்த்தோம். இல்துமிஷ். சூப்பர்பா இல்துமிஷ். ஞாபகம் இருக்கா? சோ சில்வர் காயினோட பேர் என்ன? காப்பர் காயினோட பேர் என்னமா? சில்வர் காயின் பேர் என்னது? தங்கான்னு சொல்லுவாங்க. காப்பர் காயின் பேர் வந்து என்னது? ஜித்தல் சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், சரிங்களா? இவர் என்ன பண்ணாங்கன்னா டோக்கன் கரன்சி, காப்பர் கரன்சியை கொண்டு வந்திருக்காரு. காப்பர் கரன்சி கொண்டு இது நம்ம ஒரு ஹிஸ்டரி இருக்குப்பா, டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் உலகத்துல காப்பர் கரன்சி கொண்டு வந்து யாருப்பா? ஃபர்ஸ்ட் உலகத்திலே காப்பர் கரன்சி. இதை தேவையில்ல, ஒரே வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதனால சொல்றேன், ஒரே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே காப்பர் கரன்சி கொண்டு வந்து யாரு? எந்த நாடு? அப்படின்னா சைனா. யாருப்பா கொண்டு வந்தா? எனிபடி அப்படின்னா குப்ளை கான். இது நோட் பண்ணிக்க, ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உலகத்திலே காப்பர் கரன்சி கொண்டு வந்தது யாருன்னா குப்ளை கான், சைனால கொண்டு வந்திருப்பாரு. சைனா. இதை பார்த்து நம்ம எம்பிடி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு வருவார். புரியுதா? சோ அப்ப இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, இந்தியால காப்பர் கரன்சி இன்ட்ரோடியூஸ் பண்ண டெல்லி சுல்தான் யாருன்னா எம்பிடி. ஆனா சக்சஸா ஃபெயிலியரா? ஃபெயிலியர். ஏன்பா ஃபெயிலியர் ஆச்சு? எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, ஃபெயிலியர் ஆச்சுன்னா இப்ப தங்கம் செய்யறது கஷ்டம், சில்வர் செய்யறது கஷ்டம். காப்பர் ஈஸியா செஞ்சிடலாமா? காப்பர் ஈஸியா செஞ்சிடலாம். சரி பாருங்க, பாருங்க. சரி, இந்த இடத்துல ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்கப்பா, மோசமானவங்க, ஒடிசால. அவன் என்ன பண்ணிட்டான், இந்த காப்பர் கரன்சிய அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டான். காப்பர் கரன்சி அச்சடிச்சு பிளாக் மார்க்கெட்டை உள்ள ஆட ஆரம்பிச்சிட்டான். இஷ்டத்துக்கு அவன் கள்ள நோட்டு மாதிரி என்ன பண்றான், மார்க்கெட்ல விட ஆரம்பிச்சான். இதனால உண்மையான காப்பர் கரன்சி எது, பொய்யான காப்பர் கரன்சி எதுவுமே தெரியாம போச்சு. இதனால இந்த மாடல் ஃபெயிலியர் ஆச்சு. புரியுதா பாருங்க? இந்த மாடல் ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, டோக்கன் காப்பர் கரன்சி கொடுக்குறாரு. ஆனா இந்த மாடலும் என்ன ஆச்சு, ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்பா ஃபெயிலியர் ஆச்சுன்னா கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஷ்டத்துக்கு என்ன பண்ண, கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப நிறைய நோட்டு கள்ள நோட்டு வந்தாலே நம்ம நாட்டோட பொருளாதாரம் அழிஞ்சு போயிருப்பா. கள்ள நோட்டு வந்தாலே எந்த ஒரு நாட்டுல கள்ள நோட்டு அதிகமா புழங்குதோ அந்த நாட்டோட பொருளாதாரம் அழிஞ்சு போயிடும். சரியா? புரியுதா பாருங்க? இது ஃபெயிலியர் ஆச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணா, நீ மறுபடியும் காப்பர் கரன்சியா கொடுங்க, எல்லா கரன்சியும் என்ன கொடுங்க, நான் தங்கம் தரேன்னு சொல்லுவார். மறுபடியும் தங்கம் தரேன், அதுக்கு பதிலா தங்கம் தரேன், அது ஈக்குவலா தங்கம் தரேன்னு சொல்லுவார். இதனால கஜானா ஃபுல்லா காலியாச்சு. இந்த ட்ரெஷரி ஃபுல்லா காலியாச்சு. இந்த ட்ரெஷர் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. ஒண்ணுமே இல்லை, இடியாப்பம் அந்த மாதிரி ஆகி போச்சு. புரியுதா? ஸோ 2 மாடல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து தௌலதாபாத் மாத்தினாரு, அது தோல்வி அடைஞ்சு. ஏன்னா நிறைய மக்கள் போயிட்டு வரும்போது இறந்து போயிட்டாங்க. 2வது விஷயம், காப்பர் டோக்கன் கரன்சி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. அதை உலகத்திலே கொண்டு வந்து சைனா, குப்ளை கான் கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்த்து இந்தியாவில கொண்டு வருவாரு. ஆனா இந்தியா என்ன பண்ணாங்க, அதை பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணி கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கள்ள நோட்டு அடிச்சனால இந்திய பொருளாதாரம் அழிஞ்சு போச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இருக்கிற காப்பர் என்கிட்ட கொடுங்க, தங்கம் தரேன்னு சொல்லுவாரு. அதனால இந்தியா கருவூலத்துல உள்ள தங்கம் எல்லாம் மக்கள் கையில போச்சு. புரியுதா? இதனால பயங்கரமான இன்ஃபிளேஷன் வருதுப்பா. வருது. இவர் காலத்துல ஹைப்பர் இன்ஃபிளேஷன் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமா கேட்கலாம். இது நான் ரீசெண்டா ஒரு புக்ல படிச்சேன், அதை கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல. ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் எந்த டெல்லி சுல்தான் காலத்துல வச்சுன்னா எம்பிடி காலத்துல. ரொம்ப பொருளாதாரமே ஒண்ணுமே போயிருப்பா. போயிடும். ஹைப்பர் இன்ஃபிளேஷன் யார் காலத்துல வந்துச்சுன்னா எம்பிடி காலத்துல வந்துச்சு. பணவீக்கம் சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது வந்து பார்த்தோன்னா உயிர் பணவீக்கம் சொல்லுவாங்க. அது பேர் வந்து தமிழ்ல உயிர் பணவீக்கம் சொல்லுவாங்க. புரியுதா பாருங்க? 2 விஷயம் புரியுதாப்பா? சரி, அடுத்தது பார்ப்போம்.
அடுத்து என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, இவர் என்ன ஆம்பிஷன்னா இந்த இடத்த கேப்சர் பண்றதாப்பா. கொராசன் ஒரு இடம் இருக்கு, எங்க இருக்கு தெரியுமா? கொராசன் ஒரு எங்க இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியால ஒரு இடம் இருக்குப்பா. ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். சென்ட்ரல் ஏஷியால ஒரு இடம் இருக்கு, கொராசன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த கேப்சர் பண்றது ஒரு ஆம்பிஷனு சரியா? இவர் ஆம்பிஷன் வந்து என்னன்னா கொராசன் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த கேப்சர் பண்றதா ஒரு ஆம்பிஷனா இருந்துச்சு சரிங்களா? அடுத்து என்ன பண்ணாரு வித்தியாசமான இல்ல, இவர் என்ன பண்ணாருன்னா இவரு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருப்பா. திவான் ஐ அமீர் கோஹி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியாரு. ஆக்சுவலா திவான் ஐ அமீர் கோஹி. ஸோ இது வந்து என்ன, வேளாண்மைக்கு தனியா டிபார்ட்மெண்ட் உருவாக்குன இவர் தான்ப்பா. வேளாண்மைக்கு தனித்தனியா டிபார்ட்மெண்ட் உருவாக்குன இவர் தான். சூப்பரா பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் கஜானா காலியாச்சா, கஜானா காலியாச்சா எப்படிப்பா வரி வசூல் பண்றது, கஜானா காலியாச்சுன்னா எப்படிப்பா காசு மக்கள் எப்படி காசு வாங்குறது, வரி விதிச்சார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வரி விதிச்சார். எந்த இடத்துலன்னா தோப் ரீஜன்ல. தோப் ரீஜன் எங்க இருக்கு இந்தியால? 2 இடத்துல இருக்கு சரிங்களா? பாப்போமா, நிறைய இடத்துல இருக்கு, முக்கியமா 2 இடம் அவர் ரூல் பண்ணதுல. ஸோ இந்த இடத்துல பஞ்சாப் அண்டு ஹரியானா பக்கத்துல கங்கா ரிவர் இங்கிட்டு போகும், யமுனா ரிவர் இங்கிட்டு போகும். லேண்ட் பிட்வீன் 2 ரிவர்ஸ் தான் தோப் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த தோப் ரீஜன்ல என்ன பண்ணுவாங்கன்னா வரி விதிப்பார். தோப் ரீஜன் என்ன பண்ணுவாங்கன்னா வரி விதிப்பார், டாக்ஸ் போடுவார், 40% டாக்ஸ் போடுவார். புரியுதா பாருங்க. ஸோ தோப் ரீஜன்ல வரி விதிச்ச டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னா எம்பிடி. எல்லாமே நம்ம தலைவர் தான்ப்பா, எல்லாமே நான் தான், நம்பர் 1 நான் தான், நான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் தான். தோப் ரீஜன்ல வரி விதிச்ச டெல்லி சுல்தான் யாருன்னா அதுவும் யாரு, நம்மளால எம்பிடி தான். அதுக்கப்புறம் இவருக்காக நிறைய ஃபெமின் வந்திருக்கும்பா. பஞ்சம் வந்திருக்கும். ஏன்னா விவசாயமே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி? அதனால விவசாயிகள் கிளர்ச்சி அதிகமாகுது இவர் காலத்துல. என்ன அது, விவசாயிகள் கிளர்ச்சி அதிகமாகுது சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க காலத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி சுல்தான் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சுறாங்க. இவங்க காலத்துல என்ன ஆகுதுன்னா டெல்லி சுல்தான்ஸ் வந்து மொத்தமா வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா ரூல் பண்ணியிருந்தாங்களா? நான் சொன்னல ஒரு காலத்துல ஃபுல்லா ரூல் பண்ணியிருந்தாங்க பாருங்க. இது ஃபுல்லா வந்துச்சா இங்க வந்து வச்சா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா விஜயநகர் பாமினின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடம் போவாங்க. விஜயநகர் அண்ட் பாமினி அப்படின்னு சொல்லிட்டு 2 கிங்டம் தனியா போகும். விஜயநகர் அண்ட் பாமினி சொல்லிட்டு தனியா வரும். இங்க மதுரையா இருக்கா, இங்க மதுரை சுல்தானேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடம் போயிடும், தனியா ஒரு ஆள் போயிடுவாங்க. மதுரை சுல்தானேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஆள் போயிடுவாங்க. ஏன்னா அடுத்தது பெங்கால், இந்த சைடு பெங்கால் இருக்குல்ல, இது பெங்கால் இண்டிபெண்ட் ஆகும். இந்த மாதிரி சின்ன இடம்லாம் இண்டிபெண்ட் ஆகுது. புரியுதா? இவரது காலத்துல நிறைய அந்த சுல்தான் டெல்லி சுல்தான் சிதஞ்சு போய் நிறைய இடங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆறாங்க, சுதந்திரம் ஆறாங்க. புரியுதா பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பெங்கால் சுதந்திரம் ஆறாங்க. இப்ப விஜயநகர் பாமினி 1337 விஜயநகர், 1337 பாமினி சரிங்களா? 1344 மதுரை சுல்தானேட், இதுவும் 46, இவங்க 46. இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சுதந்திரம் மாறாங்க. எதனாலனா எம்பிடியோட ஆட்சி காலம் சரியில்லை, எம்பிடி சரியில்லை, ஒரு கோளாறான ஆளு, நானே கோளாறு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நான் யாரா அந்த பையன், அந்த மாதிரி நான் அந்த பையன்ற மாதிரி எம்பிடியே ஒரு கோளாறான ஆளு. அந்த கோளாறு என்ன பண்றாங்கன்னா அவர் ஆட்சியை நடத்த முடியாதனால, எஃபிஷியண்டா இல்லாதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தனித்தனியா சுதந்திரம் போயிட்டாங்க. புரியுதா பாருங்க. சோ பெங்கால் இண்டிபெண்ட் ஆனாங்க, விஜயநகர் இண்டிபெண்ட் ஆனா, பாமினி இண்டிபெண்ட் ஆயிட்டா, மதுரை சுல்தான் இண்டிபெண்ட் ஆயிட்டான். புரியுதா? இது புரியுதாமா? சரி, அடுத்தது சோ இவர் காலத்துல வேற என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, அவ்வளவுதான், எல்லாமே சொல்லியாச்சு. சோ இவ்வளவுதான் இவரை பத்தி இவ்வளவுதான். டெல்லி சுல்தான்ஸ்ல முகமது பின் துக்ளக் பத்தி இவ்வளவுதான். நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் என்னென்னலாம் பண்ணாரு. இவர் தான் பயங்கரமான கிரிக்கெட் சொல்லுவாரா. முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தா ஒரு மிகச்சிறந்த படிப்பாளிப்பா, நல்லா படிச்சு. ஆனா பிராக்டிகல் சுத்தமா கிடையாது. என்ன சார் பிராக்டிகல் கிடையாது, இவ்வளவு படிச்சிருக்காரு, பிராக்டிகல் இல்லைன்னா என்ன பண்ண தலைவர் என்ன பண்ணுவாரு, டெல்லியில இருந்து தௌலதாபாத் கேபிட்டல் மாத்துவாரா, இதுல கேபிட்டல் மாத்துனதுல நிறைய மக்கள் செத்து போயிட்டாங்க. இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு, வா அப்படின்னு கூட்டிட்டு போவாரு, மறுபடியும் அங்க இருந்து வான்னு கூட்டிட்டு போவார். இதுல நடந்து போறது நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் மாடல் சரியா? இதுல எக்ஸாம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெல்லியில இருந்து தௌலதாபாத் கேபிட்டல் மாத்தின எம்பிடி சுல்தான் யாரு, எம்பிடி. அடுத்து என்ன பண்ணாரு, காப்பர் கரன்சி கொண்டு வந்தார். காப்பர் கரன்சி எங்க இருந்து கொண்டு வந்தாரு அப்படின்னா சைனாலதான் பார்த்து இன்ஸ்பைர் ஆன சைனா.
சைனா மாதிரி யாரு கொண்டு வந்தா குப்ளை கான் சொல்லிட்டு ஒரு சைனால கொண்டு வந்திருப்பாரு. அதை பார்த்து இந்தியாவில் கொண்டு வராது. ஆனா இந்தியாவில் என்னாச்சு, இது ஃபெயிலியர். இந்தியாவில் ஃபெயில். ஏன்னா நிறைய பேர் என்ன பிளாக் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிளாக் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சனால இந்திய பொருளாதாரமே அழிஞ்சு போச்சு. இந்திய பொருள் அழிஞ்சு போனனால ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான் காலத்துல ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வந்துச்சு, உயிர் பணவீக்கம் வந்துச்சு. புரியுதா? உயிர் பணவீக்கம் வந்துச்சு. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, இந்த பணவீக்கத்தை சரி பண்ணதுக்கு டோபர்ஜெல்ல 40% வரி போறாரு. 40% வரி போறாரு. சரிங்களா? அடுத்து என்ன சார் பண்றாருன்னா, இவர் நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுதந்திரம் ஏறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சுதந்திரம் ஏறாங்க. புரியுதா? இவ்வளவுதான் இவரை பத்தி, எம்பிடி பத்தி இவ்வளவுதான். புரியுதா பாருங்க, எம்பிடி பத்தி இவ்வளவுதான். புரியுதா பாருங்க, நான் கிளியராமா இது வரையும் கிளியரா ஒரு தம்ஸ் போட்டு விட்டுருங்க. இதுவரையும் புரியுதா? இதுவரையும் புரியுதாமா? கிளியரா ஒரு தம்ஸ் போட்டு விட்டுருங்க. அடுத்தது ஃபெரோஷா துக்ளக். அடுத்தது ஃபெரோஷா துக்ளக், எஃப்எஸ்டி. சரியா? எஃப்எஸ்டி இவர் தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். எஃப்எஸ்டி சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சுல்தான், செகண்ட் சுல்தான் பான் டு இந்து மதர். இந்து பெண்ணுக்கு பிறந்த செகண்ட் சுல்தான் பா. புரியுதாமா? இதுவரையும் புரியுதா? கிளியரா புரியுதா? இதுவரையும் கிளியரா புரியுதாமா? சரிம்மா, சூப்பர்மா. ஸோ ஃபெரோஷா துக்ளக் செகண்ட் சுல்தான் பான் டு இந்து மதர். இந்து பெண்ணுக்கு பிறந்த இரண்டாம் சுல்தான். இரண்டாம் சுல்தான். டிஎன்பிசி கொஸ்டின். இந்து மதர் பெத்தெடுத்த ஒரு பையன் முஸ்லீமை மாறி என்ன பண்ணிருப்பான், சுல்தான் ஆயிருப்பான். அது யாரா? இரண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஹாபுதீன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவனா மன்னர் ஆக மாட்டாரு. ஆனா இவர் தான் மன்னர் ஆயிருப்பார். ஓகேவா? இவர் தான் மன்னர் ஆயிருப்பார். புரியுதா? அடுத்தது இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எம்பிடி காலத்துல பொருளாதாரம் அழிஞ்சு போச்சா, என்ன பண்ணணும்? பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நோபல் சோர்ஸ் சப்போர்ட் வேணும். எஃப்எஸ்டி என்னெல்லாம் பண்ணார் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நோபல் சோர்ஸ் சப்போர்ட் வேணுமா? நோபல் சோர்ஸ் சப்போர்ட் வேணும். அதனால என்ன பண்ணார்னா, இக்தா சிஸ்டத்தை கொண்டு வந்து ஹெரிடிட்டியா மாத்துவார். இக்தா சிஸ்டத்தை கொண்டு வர. இக்தா சிஸ்டம்னா என்னப்பா? லேண்ட் சிஸ்டம் தானே. இந்த லேண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்து வம்சாவளியை வச்சுங்க, நீங்களே வச்சுங்க, எங்களை கொடுக்க வேணாம்னு சொல்லி ஹெரிடிட்டரி ஆக்குவார். புரியுதா பாருங்க? எஃப்எஸ்டி வந்து பார்த்தோன்னா எம்பிடியோட பிரச்சனையை சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் நோபல்ஸோட பிரச்சனை சப்போர்ட் வேணும். நோபல்ஸ் சப்போர்ட் வேணும்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா இக்தா சிஸ்டத்தை கொடுத்தாரு. அதை காலங்காலமா நீங்களே வச்சுங்க, உங்க பையன் அடுத்து உங்க தலைமுறை அவங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து பீப்புள்ஸோட சப்போர்ட் வேணும். பீப்புள்ஸோட சப்போர்ட் என்ன பண்ணணும்? டாக்ஸ் குறைக்கணுமா? டாக்ஸ் குறைச்சாரு. டாக்ஸை ரெடியூஸ் பண்ணாரு. புரியுதா பாருங்க? ஃபர்ஸ்ட் நோபல்ஸ் சப்போர்ட் வாங்க, என்ன பண்ணா இக்தா சிஸ்டம் கொண்டு வந்து ஹெரிடிட்டரியா மாத்தாரு. அப்புறம் மக்களோட ஆதரவு தெரிஞ்சு செஞ்சு பண்ணாரு, டாக்ஸ் குறைச்சாரு, வரியை குறைச்சாரு, தோபரிஜினம்ல வரியெல்லாம் குறைச்சாரு. அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஜிசியா வரியை கொண்டு வந்தாரு. ஜிசியா வரி ரொம்ப முக்கியமானது. இது யாருப்பா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டு வந்தது அப்படின்னா குத்துபுதீன் ஐபக். மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? எஃப்எஸ்டி வந்து மறுபடியும் கொண்டு வந்திருப்பாரு. புரியுதா பாருங்கம்மா? இது வரைக்கும் கிளியரா புரியுதா பாருங்க? சரிப்பா, என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். ஸோ நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. என்னெல்லாம் பண்ணிருப்பாருன்னா, நிறைய பில்டிங் கட்டியிருப்பாரு, நிறைய கேனல்ஸ் கட்டியிருப்பாரு, நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாரு, நிறைய சிட்டிஸ் உருவாக்கி இருப்பாருப்பா. டிஎன்பிசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டெல்லி சுல்தான்ஸ்ல யாரு மருத்துவமனை கட்டது அப்படின்னா எஃப்எஸ்டி. ஹாஸ்பிட்டல் கட்டுறது யாருன்னா இவர் தான். மருத்துவமனை கட்டது யாரு? இவர் தான் கட்டியிருப்பாரு. அடுத்தது சேரிட்டி கார்டு, பொது தொண்டுக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி. சேரிட்டினா கைரத், கையில இருந்து காசு கொடுக்கும்ல, கைரத். சரி, ஞாபகம் வச்சுங்க, கையில இருந்து காசு கொடுத்தாதான் சேவை பண்ண முடியும், தொண்டு பண்ண முடியும். கேரியர், கைரத். புரியுதா? அடுத்தது ஸ்லேவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட், பந்தகன் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கொண்டு வராது. திவானை பந்தகன் சொல்லிட்டு ஸ்லேவுக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வராது. புரியுதா பாருங்க? ஸ்லேவுக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட், திவானை பந்தகன் அப்படின்னா ஸ்லேவுக்காண்டி ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வருது. கைரத்னா சேரிட்டிக்காண்டி ஒரு பண்புக்காண்டி கொண்டு இருப்பார். புரியுதா? இந்த மாதிரி 2 டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு. ரெண்டுமே டிஎன்பிசி கொஸ்டின் பா. ஆக்சுவலா டெல்லி சுல்தான் நிறைய கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் வந்திருக்கும்பா. ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிச்சுங்க, வரியா படிச்சுங்க. அதுக்கப்புறம் ஜிசியா டாக்ஸை கொண்டு வருவார். எதுக்குன்னா இந்த ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ப்ராப்ளம் சரி பண்றதுக்காண்டி இந்து மக்கள் மேல ஜிசியா வரி போட்டார். புரியுதா? அடுத்தது என்ன பண்ணார்னா, குத்துமினார் மற்றும் ஹவுஸ் நவாஸ் அந்த பிளேஸ்ல உள்ள ஓல்டு மோனமெண்ட்ஸை ரிப்பேர் பண்ணார். துருப்பிடிச்சு மாறமா இருக்கும், லைட்டா விழுகிற மாதிரி இருக்கும், அதை ரிப்பேர் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். புரியுதா? அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னா, இக்தா சிஸ்டத்தை நான் சொன்ன மாதிரி இக்தா யாருப்பா கொடுப்பாரு? நோபல்ஸ் கொடுப்பாரு. இதுதான் ரொம்ப முக்கியம்ப்பா. கேனல் கட்டியிருப்பார். எங்க இருந்துன்னா சட்லஜ் இருந்து காகர் வரையும் கட்டியிருப்பார்ப்பா. யமுனால இருந்து ஹிஸ்ஸர் வரையும் கட்டியிருப்பார். எப்படி கட்டியிருப்பார்ன்றத மேப்ல பாருங்க. மேப் பாருங்க, வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துச்சா, இந்த இடத்துல சட்லஜ் இருக்கும். சட்லஜ் காகர் வந்து ராஜஸ்தான் இருக்கும். இங்க இருந்து வரையும் கட்டியிருப்பார்.
அடுத்து யமுனால இருந்து ஹிஸ்பர் வரை கட்டியிருப்பார். இந்த 4ஐயும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கேனல் கட்டியிருப்பார். ஏன்னா அந்த நாலுமே வேளாண்மை சார்ந்த முக்கியமான இடங்கள். இந்த 4 இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு? கால்வாய் கட்டியிருப்பார். 4 இடத்துல என்ன பண்ணியிருப்பாரு? கால்வாய் கட்டியிருப்பார். புரியுதா பாருங்க. ஸோ 4 இடத்துல கால்வாய் யார் கட்டினா? இவர் தான் கட்டியிருப்பார். ஸோ கட்டி என்ன பண்ண மக்களோட அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பயங்கரமா சப்போர்ட் பண்ணார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சட்லஜன் காகர், யமுனா ஹிஸ்பர், அந்த கேனல் கட்ட யார் அப்படின்னா எஃப்எஸ்டி, பெரோஷா துக்ளக். புரியுதா? பெரோஷா துக்ளக். அடுத்து என்னடா சார் பில்டிங் கட்டினார்னா ஃபட்டிகேபாத், ஹிஸ்பூர், ஜவுனாபூர், பெரோஷாபாத், இந்த பில்டிங்லாம் இவர் தான் கட்டினது. ஸோ இது முக்கியம் இல்லை. அடுத்து போகலாம். ஸோ இவர் காலத்துல முடிவுல என்ன ஆகுதுன்னா தைமர் படையெடுப்பு நடக்குதுப்பா. இவருக்கு அப்புறம் வந்தவங்க வந்து பார்த்தா சரியா ரூல் பண்ணல. இவர் காலத்துல தைமர் படையெடுப்பு நடக்குது 1398. ஸோ தைமர் படையெடுப்புக்கு அப்புறம் துக்ளக் டைனஸ்டி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்துச்சு. கடைசியில வந்து பார்த்தோன்னா யாரு ரூல் பண்றா? கிஷுர் கான் சையத் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாரு? பஞ்சாப் ரூல் பண்றாரு. அவர்கிட்ட தைமர் வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. டெல்லியை பாத்துக்கணும்னு சொல்லி பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. இது வரையும் புரியுதா பாருங்கம்மா. எஃப்எஸ்டி புரியுதா பாருங்க. எஃப்எஸ்டி மறுபடியும் சொல்றேன். எஃப்எஸ்டி என்ன பண்ணாருன்னா எம்பிடி காலத்துல இன்ஃபிளேஷன் நிறைய இருந்துச்சுப்பா. அந்த இன்ஃபிளேஷன் சரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நோபல்ஸ் சப்போர்ட் தேவை. அதனால நோபல்ஸ் என்ன பண்ண இக்தாசஸை கொடுத்து அதை வம்சாவளியை வச்சுன்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து என்ன பண்ணாரு அப்படின்னா பீப்புள்ஸ் டாக்ஸ் குறைச்சாரு. இந்து மக்கள் மேல வரியை போட்டார். என்ன வரி போட்டார்னா ஜிசியா வரி போட்டார். அதுக்கப்புறம் மக்கள் நிறைய தொண்டு பண்ணார். என்ன தொண்டு பண்ணார்னா நிறைய பில்டிங் கட்டி கொடுத்தாரு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாரு, சிட்டிஸை கட்டி கொடுத்தாரு, கேனல்ஸ் கட்டி கொடுத்தாரு, கணவாய் கட்டி கொடுத்தாரு. அந்த நிறைய தொண்டு பண்ணனால ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 37 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாரு. அக்ரிகல்ச்சருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. புரியுதாமா? இதுவரையும் புரியுதாமா? ஸோ இதோட துக்ளக் டைனாஸ்டி முடியுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சையது டைனாசிட்டி, சையது வம்சம். புரியுதா? சையது வம்சம் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். சையது வம்சம் பார்க்கலாமா? ஸோ தைமர் இன்வென்ஷனுக்கு அப்புறம் கிஷோர் கான்ட்ட வந்து பார்த்தோன்னா தைமர் வந்து பொறுப்பு கொடுத்துட்டு போவார். கிஷோர் கான்ட்ட வந்து பார்த்தோன்னா தைமர் வந்து பார்த்தோன்னா பொறுப்பு கொடுத்துட்டு போவார். நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பு கொடுத்துட்டு போவார். தைமர் இறந்ததுக்கு அப்புறம் இவரை டேரக்டா ரூல் பண்ண ஆரம்பிச்சுவார். சரிங்களா? தைமர் வந்ததுக்கு அப்புறம் இவரே டேரக்டா ரூல் பண்ணுவார். இந்த டைனாசிட்டியை உருவாக்குன யாருன்னா கிஷோர் கான். சரியா? இவர் வந்து பார்த்தோன்னா யார் அப்பாயின்ட் பண்ணா கவர்னரா அப்பாயின்ட் பண்ண தைமர் அப்பாயின்மெண்ட் ஒரு போயிடுவார். புரியுதா பாருங்க. சரி, இந்த வம்சத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நபிகள் நாயகத்தின் நேரடி வம்சாவளிகள் சொல்லுவாங்கப்பா. டிசென்ட் ஆஃப் ப்ராஃபட் முகமது. டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन பா. ப்ராஃபட் முகமதோட வம்சாவளிகள் யார் அப்படின்னா சையத் டைனாசிட்டி. மத்த எல்லாமே அடிமை வம்சம், ஸ்லேவா இருந்து வந்தவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா சையது வம்சம் வந்து யாருன்னா ப்ரோஃபட் முகமது சொல்லுவாங்க. முகமது நபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவங்களோட வம்சாவளின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க முகமது நபியை வந்து நம்ம வம்சாவளின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அந்த டைனாசிட்டி உருவாக்குன யாருன்னா கிஷோர் கான் யார் அப்படின்னா தைமர் இன்வென்ஷன் அப்போ கவர்னரா இருந்தார். பஞ்சாப்ல கவர்னரா இருந்தார். புரியுதா? இந்த சையத் டைனாசிட்டி வந்து பார்த்தோன்னா 1414 இருந்து 1451 வரை இருக்கும்பா. 37 வருஷம் தான், ஷார்ட் பீரியட் தான். ஆனா நல்லா ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஆளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூலர் வந்து பார்த்தா கிஷோர் கான். சரியா? இவர் என்ன சார் பண்ணாரு அப்படின்னா சோ இவர் வந்து எஃப்எஸ்டி காலத்துல முல்தானோட கவர்னரா இருப்பாருப்பா. எஃப்எஸ்டி காலத்துல முல்தானோட கவர்னரா இருப்பார். எஃப்எஸ்டி காலத்துல அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவாருன்னா இவர் பெருசா எதுவும் பண்ணல. தைமர் இன்வென்ஷனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாருப்பா. தைமரோட கூட்டு சேர்ந்து டெல்லி சுல்தான் காலி பண்ண ஹெல்ப் பண்ணிருப்பாரு. தைமரோட ஜாயின் பண்ணிருப்பார். தைமரோட கை கோர்த்து டெல்லி சுல்தான் அழிக்க பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பார். அதனாலதான் நம்ம தைமரை இவரை கவர்னரா அப்பாயின்மெண்ட் போவாங்க. புரியுதா பாருங்க. கிஷோர் கான் தான் வந்து சையத் டைனாசிட்டி ஃபவுண்டர். அவர் யாருன்னா எஃப்எஸ்டி காலத்துல முல்தானோட கவர்னரா இருந்தார். தைமர் படையெடுப்புக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணது யாருன்னா கிஷோர் கான். இது எக்ஸாம் கேட்டிருக்காங்க. தைமர் படையெடுப்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யார் அப்படின்னா கிஷோர் கான். சரி, கிஷோர் கான் அவரு மெயின் ஆசை என்ன, அவரு டெல்லி சுல்தான் ரூல் பண்ண ஆசை. அதுக்காண்டி அவர் பண்ணாரு. ஸோ 1414 இருந்து 1421 ரூல் பண்ணுவார். இது வரைக்கும் புரியுதா பாருங்க. அடுத்தது முக்கியமான ஒரு ஆள் முபாரக் கான். சையது வம்சத்துல முக்கியமான ஆள் யாருன்னா முபாரக் கான். சையது வம்சத்திலேயே ஒரு மிகச்சிறந்த மன்னர், கிரேட்டஸ்ட் கிங். சையது வம்சத்துல ஒரு கிரேட்டஸ்ட் கிங். என்ன பண்ணாரு அப்படின்னா இது 2 டிஎன்பிஎஸ்சி क्वेश्चन இருப்பா. ஃபர்ஸ்ட் ஹிந்துஸை நோபல் ஆக்குவார். யாரு? முபாரக் கான். நோட் பண்ணிக்கங்க.
இந்து மக்களை நோபல்ஸ் ஆக்குனா டெல்லி சுல்தான் யாருன்னா முபாரக் கான். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இந்து மக்களை நோபல்ஸ் ஆக்குனது யார் அப்படின்னா முபாரக் கான். புரியுதா? முபாரக் கான். சரி, அடுத்து என்ன சார் பண்ணார் அப்படின்னா, அடுத்து என்ன சார் பண்ணார்னா முபாரக் பாத்னு சொல்லி ஒரு சிட்டியை உருவாக்குறப்பா. இது எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. முபாரக் பாத்னு சொல்லி சிட்டி உருவாக்குவார். எங்க இருக்குன்னா யமுனா ரிவர் பக்கத்துல இருக்குப்பா. யமுனா ரிவர் பக்கத்துல ஒரு சிட்டியை உருவாக்குவார். யமுனா ஆற்றங்கரை ஓரத்திலேயே என்ன பண்ணுவார்னா ஒரு சிட்டியை உருவாக்குவார். அது பேர் தான் முபாரக் பாத். முபாரக் பாத் ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. நோட் பண்ணிக்கங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கங்க. ஸ்டைல இல்ல, நோட் பண்ணிக்கங்க. ஸோ முபாரக் கான் தான் வந்து பார்த்தோம்னா சையத் டைனாஸ்டில ஒரு மிகச்சிறந்த மன்னர். ஹிந்து வம்சத்தை சேர்ந்த முதல்ல ஒரு ஆள் என்ன பண்ண நோபல்ஸ் ஆக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் யமுனா ரிவர் பக்கத்துல என்ன முபாரக் பாத்னு சொல்லிட்டு ஒரு சிட்டியை உருவாக்கி இருப்பாரு. ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தோம்னா 1434 கொன்றுவாங்க. 1421 34 வரை ரூல் பண்ணுவாரு. 34 இவர் கொன்றுவாங்க. புரியுதா? புரியுதாப்பா? இது வரைக்கும் புரியுதாப்பா? அடுத்தது முகமது ஷா. முகமது ஷா அடுத்து வந்து யாருன்னா முகமது ஷா. முபாரக் ஷாவோட மாப்பிள்ள நெஃப்யூ மாப்பிள்ள. சரிங்களா? இவர் என்ன சார் பண்ணார் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணார். மால்வா ரூலரை டிஃபீட் பண்ணார். அவ்வளவுதான், பெருசா வேற எதுவும் இல்லப்பா. மால்வா ரூலர்ஸ் டிஃபீட் பண்ணார். யாரோட உதவி மூலம்னா பலாலால் லோடி. பலாலால் லோடின்னு ஒரு ஆள் இருப்பார். அவரோட உதவி மூலமா பலுலால் லோடின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாரு. அவரோட உதவி மூலமா மால்வா நாட்டு மன்னரை போட்டு அடியே அடிச்சு அவங்களுக்கு செல்வத்தை புடிக்கிட்டு வந்துடுவார். இவர் தான் ஒரு விஷயம். அடுத்து இவருக்கு அப்புறம் ஒரு நாள் வருவார் ஆலம் ஷா. இது எக்ஸாம்ல ரொம்ப முக்கியப்பா. ஆலம் ஷா இவருக்கு எனக்கு ராஜா பதவி வேணாம், ராஜ்யமே வேணாம், நான் அமைதியா போய் வாழ்றேன்னு சொல்லிட்டு 3 டிகேட் வந்து பார்த்தோன்னா அமைதியா வாழ்ந்திருப்பார். 3 டிகேட் வந்து பார்த்தோன்னா அமைதியா வாழ்ந்திருப்பார். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ப்பா. ராஜ்யம் வேண்டாம், நான் வந்து அமைதியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை தொடர்ந்து சென்றவர் யாருன்னா ஆலம் ஷா. இது எக்ஸாம்ல கேட்டிருக்கப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின். 3 தலைமுறைகளாக பதவியை துறந்து நாடு விட்டு சென்ற டெல்லி சுல்தான் யாருன்னா ஆலம் ஷா. புரியுதா பாருங்க. இதோட நம்மளுக்கு என்ன புரியுது? சையத் டைனாஸ்டி புரியுது. புரியுதா பாருங்க. நம்ம இதுவரை புரியுதா? டவுட் ஏதாவது இருக்கா? இதுவரை புரியுதாமா? இங்க அதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவரை புரியுதா பாருங்க. புரியுதா? கிளியர் தானம்மா? டவுட் எதுவும் இல்ல? சரி. இப்ப நான் ஸ்லைட்ல உள்ள பாயிண்ட்ஸை காட்டுறேன். ஸோ இவர் தான் டைனாஸ்டி உருவாக்குவாரு. ஆனா இவருக்கு எந்த ஒரு டைட்டிலும் கிடையாது. டைமருக்கு அப்புறம் வந்து பார்த்தா டெல்லி சுல்தான் ஆட்சி பண்ணுவாரு. சரியா? இவர் என்டையர் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த டிசார்டர் ரிபெலியன் கண்ட்ரோல் பண்றதே போயிருச்சு. சரிங்களா? டெல்லிக்குள்ள ஒரு ஆட்சி காலம் வந்துச்சு. சரி, ஆலம் ஷா தான் வந்து பார்த்தா லாஸ்ட் அண்ட் வீக்கஸ்ட் ரூலரு. சரியா? இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? வாலண்டரியா எனக்கு ராஜ்யமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. புரியுதா? சரி, அடுத்து லோடி வம்சம் ரொம்ப முக்கியமான வம்சம். பாப்போமா? சோ இந்த ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்கான் டைனாஸ்டிப்பா. இதுக்கு முன்னாடி ரூல் பண்ண எல்லாம் துருக்கி ரூல் பண்ணாங்க. அப்புறம் சையத் ப்ரோஃபட் முகமது டாட் வம்சாவளி ரூல் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்கான் டைனாஸ்டி. லோடி வம்சம் தான் அது ஃபர்ஸ்ட் ஆப்கான் சேர்ந்த டைரக்டா ஒருத்தர் ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து யாரா ரூல் ஆஃப் ஸ்ரீ ஹிந்துன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஸ்ரீ ஹிந்துன்னு சொல்லுவாங்க. டெல்லின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீ ஹிந்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பலுலால் லோடி பார்ப்போமா? பலுலால் லோடி. ஸோ இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் லோடி டைனாஸ்டி. சரிங்களா? இவர் என்ன பண்ணுவார்னா ஆப்கான் நோபல்ஸ் எல்லாத்தையும் இறக்கிடுவாருப்பா. ஆப்கான் நோபல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நோபல்ஸ் ஆக்கிடுவார். ஆப்கான் நோபல்ஸ்க்கும் அந்த துருக்கி நோபல்ஸ்க்கும் உள்ள அந்த இடைவெளியை குறைச்சி எல்லாரும் சமமாக்குவார். 2 பேரும் ஈக்குவல். முன்னாடி வந்து பார்த்தா இவங்களும் ஆதிக்கம் தான் அதிகமா இருந்துச்சு. ஆப்கான் நோபல்ஸ் மதிக்கவே மாட்டாங்க. 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். யாரு? பலுலால் லோடி தான். அவங்களும் உட்காந்து சரிசமமா உட்காந்து பேசுவார். தார்பாங்க விரிச்சு விட்டு நோபல்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒன்னா பேசுவார். யாருமே வேற இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணுதான்டா, நீ நான் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? 2 பேரும் உட்கார வச்சு என்ன பண்ணுவார்? பேசுவார். புரியுதா? சோ ஃபவுண்டர் ஆஃப் லோடி டைனாஸ்டி யாருன்னா பலுலால் லோடி. என்ன பண்ணார்? டெல்லி சுல்தான் மறுபடியும் ஆட்சி மீட்டெடுப்பாரு. இவர் என்ன பண்ணுவானா எல்லாரும் சமோன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாரு. நோபல்ஸ் கூட எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்கான் நோபல்ஸ்க்கு என்ன பவர் இருக்கோ அதே டர்க்கி நோபல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு உள்ள கருத்து வேறுபாடு குறைக்கிறாரு. சரிங்களா? அடுத்து என்ன சார் பண்றாரு அப்படின்னா முக்கியமான விஷயம், ஜன்பூரை கேப்சர் பண்றாருப்பா. ஜான்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த கேப்சர் பண்றாரு. இதுதான் இவரோட அச்சீவ்மெண்ட்ல முக்கியமான விஷயம். அது கண்ட்ரோல் பண்றாரு. இவருக்காக நிறைய படையெடுப்பு வருதுப்பா. அந்த நிறைய படையெடுப்பு எல்லாத்தையுமே சமாளிக்கிறார். மற்றபடி வேற எதுவுமே இல்லை இவரை பத்தி. மற்றபடி வேற எதுவுமே இல்லப்பா. அடுத்து சிக்கந்தர் லோடி
லோடி வம்சத்துல ஒரு மிகச்சிறந்த ரூலர்ப்பா, ஒரு பவர்ஃபுல் கிங். லோடி வம்சத்துல ஒரு பவர்ஃபுல் கிங். முக்கியமான கிங் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறப்பா, இது மட்டும் பார்த்தா போதும். மோஸ்ட் பவர்ஃபுல் லோடி கிங் என்ன சார் பண்ணார் அப்படின்னா, கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாருப்பா. டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு கேபிட்டல் சேஞ்ச் பண்ணாரு. எக்ஸாம்ல கேட்டுறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். இதே மாதிரி டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு ஒருத்தர் சேஞ்ச் பண்ணார்ல, யாருப்பா? டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு ஒருத்தர் சேஞ்ச் பண்ணார்ல, அவர் யாருப்பா? டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு ஒரு ஆள் சேஞ்ச் பண்ணாலும் அவர் யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாற்றிய டெல்லி சுல்தான் யாரு? டெல்லி சுல்தான் யாருப்பா? டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு தலைநகரை மாற்றிய டெல்லி சுல்தான் யாரு? எனிபடி? 12 பேர் இருக்கீங்க, சொல்லுங்க. டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு தன்னோட தலைநகரை மாத்திய டெல்லி சுல்தான் யாரு? கமான் கொஞ்சம் ஸ்பீடா டைப் பண்ணுங்க. இவர் என்ன பண்ண, டெல்லியில இருந்து ஆக்ரா கேபிட்டல் மாத்திருப்பாரு. எம்பிடி, சூப்பர். எம்பிடி வேற ஒரே ஒரு ஆள் தான் டைப் பண்றாரு. மத்தவங்களா? முகமது பின் துக்ளக். மத்தவங்களா? இவர் வந்து டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்திருப்பாரு. யாரு? சிக்கந்தர் லோடி வந்து டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாத்திருப்பாரு. ஓகே, எம்பிடி. சூப்பர்மா. சரி, ஓகே. இவரோட ஒரிஜினல் பேர் வந்து நிசாம் கான் சொல்லுவாங்கப்பா. யாரு? சிக்கந்தர் லோடியோட ஒரிஜினல் பேர் நிசாம் கான் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ண, டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு தன்னோட தலைநகரை மாத்திருப்பாரு. அடுத்தது வேற என்ன சார் பண்ணிருப்பாரு அப்படின்னா, துக்ளக். ஓகேமா. புதுசா ஒரு லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். என்னன்னா, கஸ் இ சிகந்தாரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து லேண்ட் மெஷர்மெண்ட், லேண்ட் இருக்குன்னா அது எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். சூப்பரா சொல்லியிருப்பாருப்பா. இது வந்து இன்னமும் அந்த கிராமப்புறத்தை ஃபாலோ பண்றாங்க. கஸ் ஐ சிக்கந்தாரி சொல்லுவாங்க. எதுக்குன்னா, வருவாயை வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி, அதிகப்படுத்துறதுக்கும் வருவாய் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் கரெக்டா லேண்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கும் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்றாங்க. கஸ் ஐ சிக்கந்தாரி அப்படின்னு சொல்லி சிஸ்டம். அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு பொயட்டு, இவர் தன்னைத்தானே எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, தன்னைத்தானே குல் ருஹி அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மென்ஷன் பண்ணி கவிதை எழுதுவார். கவிதை எதை பத்தி எழுதுவா? தன்னோட மதத்தை பத்தி கவிதை எழுதுவார். அது மத சகிப்புத்தன்மையை பத்தி கவிதை எழுதுவாரு. இவர் ஆக்சுவலா வந்து செக்குலர் ஆனால் எல்லா மதமும் சமம்னு சொல்லிட்டு எல்லா மதத்தை பத்தி என்ன பண்ணுவார்? மத சகிப்புத்தன்மை கொண்ட கவிதைகள் நிறைய எழுதுவார். புல்குருகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா, சூப்பர்மா. இது அடுத்தது என்ன பண்ணாருன்னா, இவர் பண்ணதுலே செக்குலரிசம் சொல்லி பார்த்தோமா, ஆனா மதுரா டெம்பிள ஃபுல்லா கொள்ளடிச்சிருப்பார். அப்புறம் எப்படி சார் செக்குலரிசம் சொல்றாங்க? அதான் நான் தான் அப்படின்னு சொல்லி, நான் தான் நல்லவன், நான் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவன் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ற விஷயம் தான் இந்த காலத்துல நடக்குது. சரிங்களா? மதுரா டெம்பிள ஃபுல்லா செல்வம் இருக்கும், அந்த டெம்பிள ஃபுல்லா கொள்ளடிச்சிருவார். அந்த டெம்பிள ஃபுல்லா கொள்ளடிச்சு என்ன பண்ணாரு? குத்துமினார் ரிப்பேர் பண்ணுவார். குத்துமினார் ரிப்பேர் பண்ண காசு இருக்காரு, அதனால டெம்பிள போய் கொள்ளடிச்சு என்ன பண்ணுவாரு? ரிப்பேர் பண்ணுவார். புரியுதா பாருங்க. சிக்கந்தர் லோடி புரியுதாமா? வேற என்ன சார் பண்ணிருப்பார் அப்படின்னா, ஸ்பைசிசம் கொண்டு வந்திருப்பார். மறுபடியும் ஸ்பைசிசத்தை அறிமுகப்படுத்துவார். ஒற்றற்படியே கொண்டு வருவார். எதுலனா, மார்க்கெட்ல. சரிப்பா, இப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன். இந்தியால எந்த டெல்லி சுல்தான் ஸ்பைசிசத்தை அறிமுகப்படுத்தாது? கேட்கிற போது சொல்லுங்க. இந்தியால எந்த டெல்லி சுல்தான் ஸ்பைசிசத்தை அறிமுகப்படுத்தாது? புரியுதா பாருங்க. இந்தியால எந்த டெல்லி சுல்தான் ஸ்பைசிசத்தை அறிமுகப்படுத்தாது? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இந்தியால எந்த டெல்லி சுல்தான் ஸ்பைசிசத்தை கொண்டு வந்தாரு? ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பைசஸ் ஒற்றற்படையை கொண்டு வந்தா முதல் டெல்லி சுல்தான் யாரு? பால்பன். சூப்பர்பா. இவர் எதுல கொண்டு வந்திருப்பாரு? அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருப்பாரா, இல்ல மார்க்கெட்ல கொண்டு வந்திருப்பாரா? அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருப்பாரா, மார்க்கெட்ல கொண்டு வந்திருப்பாரா? மார்க்கெட்ல கொண்டு வந்திருப்பாரா? அலாவுதீன் கில்ஜி வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்திருப்பாரு. பால்பன் வந்து எதுல கொண்டு வந்திருப்பாரு? அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்திருப்பாரு. தனியா எழுதுறேன் பாருங்க. அலாவுதீன் கில்ஜி எதுல கொண்டு வந்திருப்பாரு? அலாவுதீன் கில்ஜி. சோ பால்பன் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒற்றற்படைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவார். சரியா? அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுவார். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவார். ஸோ கரெக்டா காசு கொடுக்குறாங்களா, கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி அலாவுதீன் கில்ஜி அதுக்கு யூஸ் பண்ணுவார். சூப்பர்மா. லியோ கார்த்தி 2 பேர் சூப்பர்மா. புரியுதா? இவர் என்ன பண்ணுவானா, அதே மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் தான் யாரு பயன்படுத்துறா? யாரு? சிக்கந்தர் லோடி பயன்படுத்தாரு. புரியுதா பாருங்க. சோ 3 பேர் தான் டெல்லி சுல்தான ஸ்பையை கொண்டு வராங்க. யாரு? பால்பன் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அலாவுதீன் கில்ஜி மார்க்கெட்டுக்கு, சிக்கந்தர் லோடி மார்க்கெட்டுக்கு. புரியுதா? அவ்வளவுதான்ப்பா.
இவ்வளவுதான் விஷயம். நான் படிக்கும் போது முன்னாடி படிச்சு சேர்த்து படிச்சோம்னா பிரச்சனை இருக்காது. அடுத்தது இவர் காலத்துல சிக்கந்தருடைய காலத்துல என்ன எப்படி இருந்துச்சு ராஜ்யம், டெல்லி சுல்தான் ஒரு நல்லா இருந்துச்சுப்பா. நான் பஞ்சாப்ல பீகார் வரை ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். பஞ்சாப்ல இருந்து பீகார் வரையும் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு டெல்லி சுல்தான்ஸுக்கு. அடுத்தது கடைசி மன்னர், கடைசி மன்னர் இப்ராஹிம் லோடி. ஸோ லாஸ்ட் சுல்தான் ஆஃப் டெல்லி. ஸோ டெல்லி சுல்தான் தான் கடைசி மன்னர். இவர் வந்து ஒரு கிரிக்கேப்பா, பயங்கரமான கிரிக்கெட் கோளாறு உள்ளார். என்ன பண்ணுவார்னா நோபல்ஸை பிடிச்சி ரொம்ப நோண்டுவார். சும்மா நோபல்ஸ் நோண்டுவார். நோபல்ஸ் யாராவது எதிர்த்து பேசினானா அவனை வெட்டி வீசுறது. நோபல்ஸ் என்னையவே எதிர்த்து பேசு, நான் யாருமா ராஜா கதை அப்படின்னு சொல்லி உன தலையை வெட்டி வீசுறது. நோபல்ஸை பிடிச்சி அடியே அடிப்பாரு. சும்மா பிடிச்சி வந்து ஒம்பிடுப்பாரு எல்லாரையுமே. ஒரு அரகண்டான கிரிக்கெட் சொல்லுவாங்கல்ல, மூர்க்கத்தனம் உள்ள ஆள் சொல்லுவாங்கல்ல, சஸ்பீஷியனா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆள் தான் இந்த இப்ராஹிம் லோடி. இவர் காலத்துல நோபல்ஸே பயந்தாங்க இவர் காலத்துல வாழ்க்கை. ஏன்னா நோபல்ஸே பிடிச்சி வெட்ட ஆரம்பிச்சாரு. நோபல்ஸே பிடிச்சி என்ன பண்ணாரு, வெட்ட ஆரம்பிச்சாரு, கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் நான் தான் எல்லாத்துக்கும் மேல, எனக்கு கீழே தான் இல்லை, நான் சொல்றது கேட்கணும், நாக்கை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தலையோட வெட்டிடுவார். சரியா? அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் தான் இருந்தாரு. இந்த ஆள் என்ன பண்ணாருன்னா குவாலியர்னு ஒரு இடம் இருக்கு. குவாலியர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த கேப்சர் பண்ண யாருன்னா ராணா செங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் மேவர்ல அவர் டிஃபீட் பண்ணி குவாலியர் கோட்டையை கேப்சர் பண்ணுவார். இந்த ஆளு சரியான கோவம். ஏன்னா இந்த ஆள் நாக்கை பிடிச்சி வெட்டி விட்டுருவான். ராணா சங்காவோட நாக்கை பிடிச்சி வெட்டிட்டு ஒய்ஃபை தூக்கிட்டு வருவார். ஒய்ஃபை தூக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு. ஏன்னா கோட்டையை அடிச்சுக்கிட்டேன், என்னையே பிடிச்சி அடிச்சுட்டேன், நாக்கே வெட்டிட்டேன், என் ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டியான்னு சொல்லிட்டு சரியான கோவத்தில் இருப்பார். இந்த கோவத்துல என்ன பண்ணுவார்னா ஒரு ஆளை கூப்பிடுவார், பாபர்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து இவர் கூப்பிடுவார். யாரு? ராணா சிங்கா. பாபரை கூப்பிடுவார். பாபர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா ராணா சங்காவும் தௌலத் கான் லோடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து பார்த்தா நோபல்ஸ் ஒரு ஆள் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, பாபரை வந்து பாபர் வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பாபர் யாருன்னா ஒரு மங்கோல். இவன் அதுக்கு மேல ஒரு கிரிக்கெட். அனிமல் படத்துல வந்து ரன்பீர் கபூரும் அந்த வில்லன் இருப்பாங்கல்ல, இதே கிரிக்கெட்னா அல்டிமேட் கிரிக்கெட். அந்த மாதிரி சில இப்ராஹிம் லோடியோட 10 மணி கிரிக்கெட் பாபர். அந்த கிரிக்கெட்டை போய் ஹெல்ப் கேட்கிறாங்க. யாரு? ராணா சிங்காவும் தௌலத் கான் லோடியும் கேட்கிறாங்க, இது மாதிரி வாங்க வந்து இவனை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாபர் வராரு. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை நடக்குது. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை நடக்குது. அந்த பேட்டில் பேர் என்னது? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். கொஸ்டின்பா. பானிபட் முதல் போர் 1526. இந்த போர்ல தான் வெடிமருந்தை பயன்படுத்தியிருப்பாரு. யாரு? பாபர். பீரங்கியை பயன்படுத்தி வேரங்கி வெடிமருந்து எல்லாத்தையும் பயன்படுத்தியிருப்பாரு. இதோட டெல்லி சுல்தான் சாப்டர் போஸ்ட் டிஃபீட் பண்ணிடுவார், பண்ணி கொன்றுவார். புரியுதா? இதோட முகல் ரூல் ஆரம்பிக்குது. புரியுதா பாருங்கம்மா? புரியுதா பாருங்க? கிளியரா புரியுதா பாருங்க? கிளியராமா? இதுவரையும் புரியுதாமா? அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பெண்டிங் இருக்கு, நம்ம அடுத்து போலாம். இதுவரையும் கிளியரா புரியுதா பாருங்க. 5 கொஸ்டின் கேட்கிறேன், 5 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. 5 கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்றேன். அலாவுதீன் கில்ஜி இருக்கார்ல, சரிங்களா? அவரை யாரு அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவான்? அலாவுதீன் கில்ஜிய யாரு அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவான்? அலாவுதீன் கில்ஜிய யாரு அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவான்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் உங்களுக்கு கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அலாவுதீன் கில்ஜிய யாரு அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி சொல்லுவான்? இது நம்ம கிளாஸ்ல இதை சொன்னோம். இந்த ஆள் தான் நம்ம சொல்லியிருப்பான்னு சொல்லி சொன்னோம். யாருப்பா? எனிபடி? யாருப்பா? விஎஸ் ஸ்மித். சூப்பர்பா, விஎஸ் ஸ்மித். சரி, யார விஎஸ் ஸ்மித் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாரு? யார விஎஸ் ஸ்மித் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பாரு? சூப்பர்மா, விஎஸ் ஸ்மித். சூப்பர். ஸோ கமெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருது, எனக்கு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கேப் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரியல. சரியா? யார விஎஸ் ஸ்மித் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பான்? யார விஎஸ் ஸ்மித் நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பான்? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். யார நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருப்பா? சமுத்திரகுப்தர். சூப்பர், சமுத்திரகுப்தர். ஒரே ஒரு ஆள் தான் திருப்பி ஆன்சர் பண்றாரு. மற்றவங்களும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் பேசணும். பார்க்காதவங்க கிளாஸ் போய் பாருங்க, சரிங்களா? பார்க்காதவங்க கிளாஸ் போய் பாருங்க. அடுத்த கேள்வி, எந்த டெல்லி சுல்தான் குத்துப் மினாரை கட்ட ஆரம்பிச்சார்?
எந்த டெல்லி சுல்தான் குத்துப் மினார் கட்ட ஆரம்பிச்சார்? எந்த டெல்லி சுல்தான் குத்துப் மினார் கட்ட ஆரம்பிச்சார்? எந்த டெல்லி சுல்தான் குத்துப் மினார் கட்ட ஆரம்பிச்சார்? ஆப்ஷன் ஏ இல்துமிஷ், ஆப்ஷன் பி ஃபெரோஷா துக்ளக், ஆப்ஷன் சி குத்துபுதீன் ஐபக். சொல்லுங்கம்மா. 3 பேர் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் ஒன்று முடிச்சு நம்ம அடுத்த அட்மினிஸ்ட்ரேஷன் போயிடலாம். ஐபக் சூப்பர்மா, ஐபக் சூப்பர்மா. ஐபக் வேற மாதிரிமா. புரியுதா? சூப்பர். அடுத்த டெல்லி சுல்தானோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. பாப்போமா? குத்துப் மினார் சூப்பர்மா. சரி, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, தலைவர் யாரு? சுல்தான். அவங்க கீழே மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க தான் சேர்ந்து ரூல் பண்ணாங்க. ஸோ யார் ரூல் பண்ணா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் யாரு? சுல்தான். ஜெய் சுல்தான். அவர் கீழே வந்து மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் மினிஸ்டர்ஸ் இருந்தா யார் ரூல் பண்றா? சுல்தான் ரூல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? சுல்தான். தலைவர் யாரு? சுல்தான். சரி, வசீர் யாருப்பா? முதலமைச்சர். வசீர் முதலமைச்சர். இவர்தான் முதலமைச்சர். சரிங்களா? முதலமைச்சர். இவர் என்ன சொன்னா, திவானை வசீரத்னு சொல்லுவாங்க. திவானை விசீரத்னு சொல்லுவாங்க. அடுத்தது திவானை அரசு. நம்ம இது பார்த்தோம். யாரு உருவாக்குனது? திவானை அரசு யார் உருவாக்குனது அப்படின்னா பால்பன் உருவாக்குனது. நம்ம பார்த்தோம், பால்பன் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திவானை ஏஆர்னா என்னது? ஆர்மினானது மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். அடுத்து திவானை இன்ஷா. ஸோ முஸ்லீம் பீப்புள்ஸ்லாம் பார்த்து இன்ஷா அல்லான்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. இன்ஷா அல்லான்னா ஒரு நல்லது நடக்க போறோம், வெளியே போகும்போது சொல்லுவாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், கடித போக்குவரத்து துறை. அடுத்து திவானை ரிசாலட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அஃபேர், மத விவகாரம். அப்புறம் குவாசி குல் புசாத் அப்படின்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு வாட்டி மேட்ச் ஆஃப் ஒன்ல கேட்டிருக்காங்கப்பா. எந்த டிபார்ட்மெண்ட் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆஃப் ஒன்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறோமான்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த டிஎன்பிசி போது எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அது எல்லாரும் தயாராக நல்லது. ஃபர்ஸ்ட் சுல்தான் யாரு? தலைவர். வசீர் யாரு? பிரைம் மினிஸ்டர். திவானை அரிசன்றது யாரு? மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். திவானை இன்ஷான்றது கரஸ்பாண்டன்ட். திவானை ரசல்ன்றது வந்து ரிலீஜியஸ் அஃபேர். குவாசி உல் குசத்ன்றது வந்து பார்த்தா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த 6 பேரும் ரொம்ப முக்கியம்ப்பா. ரொம்ப முக்கியம். புரியுதாமா? சரி, அடுத்து இக்தா சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தா யார் உருவாக்கியிருப்பா? இல்துமிஷ் உருவாக்கியிருப்பாரு. சரியா? இது அலாவுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. அடுத்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? எஃப்எஸ்டி. புரியுதா? ஸோ இக்தா சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறது யாரு? இல்துமிஷ். அதை அபாலிஷ் பண்ணது யாரு? அலாவுதீன் கில்ஜி. அபாலிஷ் பண்ணிட்டு கேஷா கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்தது யாரு? எஃப்எஸ்டி. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து லேண்டை வந்து என்ன இக்தான்னு சொல்லுவாங்க. சின்ன லேண்டை ஸ்மால் இக்தான்னு சொல்லுவாங்க. பெரிய லேண்டை வந்து பார்த்தோன்னா பிக் இக்தான்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்மி கமாண்டர்ஸ், நோபல்ஸ், அபிஷியல்ஸ். சேலரிக்கு பதிலாக கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்தது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தி ஸ்டேட் நிறைய பிரிச்சாங்க. ஸோ சிக்குகள் சொல்லுவாங்க. சிக்கதர், தலைவர் சிக்கதர் டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் பராங்காஸ்ன்றது வந்து பார்த்தா துணை மாவட்டம். வில்லேஜ்ன்றது முகதம் சொல்லலாம். பட்வார் என்று வில்லேஜ் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் கேட்கும்போது இதெல்லாம் எழுத நல்லா இருக்கும். சிக்குன்றது டிஸ்ட்ரிக்ட் பேரு, பராங்கான்ற சப் டிஸ்ட்ரிக்டோட பேரு, வில்லேஜோட முகதம் சொல்லி சொல்லுவாங்க, பட்வார் என்று வில்லேஜ் அக்கௌண்ட் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேர் இருக்கு. சரி, ஸோ டெல்லி சுல்தான் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. என்ன தொழில்னா கலையை மட்டும் கட்டிட தொழில். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியம். இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உருவாக்குன யாருன்னா டெல்லி சுல்தான் தான். இந்தியாவில் உள்ள ஸ்டைலே எடுத்திருப்பாங்க. அவங்க இஸ்லாமிக் ஸ்டைலே என்ன பண்ணிருப்பாங்கன்னா சூப்பரா வந்து ஆர்கிடெக்சர் உருவாக்கியிருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா வளைவுகளை வச்சு புவி மண்டங்களை வச்சு உருவாக்கியிருப்பாங்க. மினரட்டுகளை வச்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. சூப்பரா பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க டெம்பிள், இந்த ரெட் ஃபோர்ட் பார்த்திருப்பீங்களா? ரெட் ஃபோர்ட்ல முகல்ஸ் கட்டினது. சாரி, அந்த குத்துப் மினார் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? குத்துப் மினார் வந்து அலை தர்வாசா இதெல்லாம் எல்லாமே டெல்லி சுல்தான் தான் கட்டினது. சூப்பரா கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வளைவுகளை வச்சு நீட்டா கட்டியிருப்பாங்க. சரிங்களா? சரி, என்னெல்லாம் ஃபேமஸா கட்டியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் குத்துப் மினார் வந்து கட்டினது யாரு அப்படின்னா குத்துபுதீன் ஐபக் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. கம்ப்ளீட் பண்ணது யாரு? இல்துமிஷ். இதை ரிப்பேர் பார்த்தது யாருப்பா? குத்துப் மினாரை ரிப்பேர் பார்த்தது யார்? ரிப்பேர்டு பை ஹூம்? கமெண்ட் செக்ஷன்ல போறீங்களா? ரிப்பேர்டு பை ஹூம்? யார் கமெண்ட் ரிப்பேர் பண்ணது?
ஸோ குத்துமினார் வந்து 73 அடி டால் உள்ள ஒரு டவர், ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும் டெல்லியில. அதை கட்டின ஆரம்பிச்சது குத்துபுதீன் ஐபக். கட்டி முடிச்சு இல்துமிஷ். ரிப்பேர் பண்ணது யார்? ரிப்பேர் பண்ணது யார்? சரியா? ஆக்சுவலா 72.5 மீட்டர் இருக்கும் இவர் உருவாக்கும் போது. இதை 74 மீட்டரா வந்து ஒரு ஆள் மாத்துவார், ரீஃபார்ம் பண்ணுவார். யார்? யாருப்பா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்புறம் அலை தர்வாசா. அலை தர்வாசான்றது யார் கட்டினா? அலாவுதீன் கில்ஜி கட்டினது. இது வந்து குத்துமினாரோட என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் புரியுதா? இதையும் புரியுதா பாருங்க. ஃபெரோஷா துக்ளக். சூப்பர்பா, சூப்பர்பா கார்த்திக், சூப்பர்பா, வேற மாதிரி சூப்பரா சொல்லிட்டீங்க. அடுத்தது கியாசிம் துக்ளக் கல்லறை. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான ஒரு கல்லறைப்பா. அவர் கல்லறையை வந்து பார்த்தோன்னா சூப்பரா செஞ்சிருப்பாங்க. ஸ்லோப்பிங் வால்ஸ் வந்து செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மேலிருந்து தடிக்கல் செஞ்சு போறான்னு சொல்லிட்டு அந்த அந்த கல்லை வச்சு அவர் வந்து கல்லறை செஞ்சிருப்பாங்க. சாய்வா இருக்கும், அந்த சுவரே வந்து ஒரு மாதிரி சாய்வா இருக்கும். அந்த சாய்வான சுவரில் வந்து பார்த்தோன்னா ஒரு கல்லறை கட்டியிருப்பாங்க. சரி, இசை. இசை இசை எங்க இருக்கு? இங்கே இருக்கு, இங்கே இருக்குன்னு சொன்னால இசை. இசை பார்ப்போம். அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஆக்சுவலா இருந்தாலும் வந்து பார்த்தா இந்தியாவே கிடையாது. ஆனா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, எல்லாத்துலையும் வந்து இந்தியா மியூசிக் கத்துக்கிட்டு சூப்பரா பாடுவார். நிறைய விஷயம் பாடுவார். என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு மியூசிக்கல் ஃபார்ம் வந்து கவ்வாலின்னு சொல்லுவாங்க. கவ்வாலின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். கவ்வாலின்னு சொல்லுவாங்க. கவ்வாலி அப்படின்னா சூஃபி சயின்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சூஃபி சயின்ஸோட முஸ்லீம் ஒரு டிவோஷனல் ஒரு பக்திமயமான ஒரு மியூசிக்பா. சூஃபியோட பக்தி இசைன்னு சொல்லுவாங்க. இது டிஎன்பிசி கொஸ்டின்ப்பா. கவ்வாத்தி இசையை வந்து உருவாக்குனது யாருன்னா, யாரு? நம்ம அமீர் குஸ்ரு தான். அதனால அவரோட தந்தைன்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பார்த்தா சூஃபியோட ஒரு டிவோஷனல் பக்திமயமான ஒரு மியூசிக். பக்திமயமான மியூசிக். இது தெரிஞ்சா போதும். அடுத்து இலக்கியம். இலக்கியம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இருந்தாலும் பார்ப்போம். மின்ன சிராஜ். இவர் என்ன எழுதுறாரு? தபாக்கை நஸ்ரின்னு ஒன்று எழுதியிருப்பார். ஸோ ஸ்லேவ் டைனஸ்டியை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி எழுதியிருப்பார். ஸ்லேவ் டைனஸ்டியை பத்தி ஃபுல் ஹிஸ்டரி எழுதியிருப்பார். சரிங்களா? ஃபுல் ஹிஸ்டரி எழுதியிருப்பாரு. அடுத்து ஹசம் நிசாமி. ஹசம் நிசாமி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இல்துமிஷோட ரூலை பத்தி சூப்பரா எழுதியிருப்பார். இல்துமிஷோட ரூலை பத்தி எழுதியிருப்பார். இவர் வந்து ஆக்சுவலா இல்துமிஷோட கோட் போயிட்டா இருப்பார். இல்துமிஷோட கோட் போயிட்டா இருப்பார். சாரி, இல்துமிஷ்ன்ற குத்புத் ஐபக்கை பத்தி குத்புத் ஐபக் எழுதியிருப்பாரு. குத்புத் ஐபக் கூட கோட் போயிட்டா இருப்பாரு. ஹசம் நிசாமி வந்து பார்த்தோன்னா குத்புத் ஐபக் கூட கோட் போயிட்டா இருப்பாரு. ஸோ அவர் காலத்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இவர் வந்து பார்த்தா என்ன பண்ணி ஒரு புக்கா எழுதியிருப்பார். தாஜுல் மசீர். தாஜுல் மசீர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அடுத்தது இலக்கியம். வேற என்ன ஃபேமஸான இலக்கியம் அப்படின்னா, ஜாசினி பரம் எழுதுறது தரக்கை ஃபெரோஷாயி. ஃபெரோஷாயி அப்படின்னு சொல்லி துக்ளக் டைனாசிட்டி ஃபுல் ஹிஸ்டரி எழுதியிருப்பார். டீட்டெயில் ஹிஸ்டரியா எழுதியிருப்பார். சரியா? டீட்டெயில் ஹிஸ்டரி. அப்புறம் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு என்ன பண்ணிருப்பானா, அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பானா, காஜி உல் ஃபுதக் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதியிருப்பார். இது பேரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் துக்ளக் நாமா அப்படின்ற 2 விஷயத்த எழுதியிருப்பார். சரியா? 2 விஷயம் எழுதியிருப்பார். அடுத்து யாஹியா பின் அகமது ஸ்டிஹிதி. இவர் எழுதின புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட வந்து முடியுதுப்பா. சரியா? இதோட முடியுது. ஸோ ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுவோமா? இதோட ரிவிஷன் பண்ணிடுவோமா? என்ன சார் புக்குனா, மின்ன சிராஜ். எப்படி சார் ஷார்ட்கட்னா சிராஜ். சிராஜ் சிராஜ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா தெரியும், ஆர்சிபியில் ரொம்ப ஃபேமஸாக அடிமை மாதிரி இருப்பார். அடிமை வம்சத்தை பற்றி எழுதியிருக்காரு. ஆர்சிபில அடிமை மாதிரி இருப்பாங்க. அடிமை வம்சத்தை பத்தி எழுதியிருக்காரு. சரிங்களா? தபாக்கை நசரி. தபாக்கை நசரின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்து ஹசன் நிசாமி. நிசாமி. சரியா? நிசாமி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, நிசாமி என்ன பண்ண குத்துபின் ஐபக் பத்தி எழுதியிருப்பாரு. நிசாமி என்ன பண்ணிருப்பாருன்னா, நிஜமா குத்துபின் ஐபக் பத்தி எழுதியிருக்காரு. நிஜமா யாரை பத்தி எழுதிய? குத்துபின் ஐபக் பத்தி எழுதியிருக்காரு. அடுத்து பரணி. யாசுமி பரணி என்ன பண்ணிருப்பாருன்னா, ஃபெரோஷா துக்ளக் பத்தி எழுதியிருப்பாரு. அதாவது துக்ளக் டைனாசிட்டி தரிக்கை ஃபெரோஷாயி அப்படின்றத பத்தி எழுதியிருப்பாரு. அமீர் குஸ்ரு யாரை பத்தி எழுதியிருப்பாருன்னா, அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பை பத்தி எழுதியிருப்பாரு. சரிங்களா? கியாசுதீன் உல் ஃபுதக். அப்புறம் துக்ளக் நாமா 2 டைனாசிட்டி 2 விஷயத்தை பத்தி எழுதியிருப்பாரு. அப்புறம் யாஹியா பின் அகமது ஷிஹிந்தி. இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, தரிக்கை முபாரக் ஷாஹி அப்படின்னு ஒரு வேல்யூபிளான சோர்ஸ் எழுதியிருப்பாரு. ஸோ வேற என்ன சார் முக்கியம் அப்படின்னா, பெர்ஷியன் லிட்ரேச்சர். நிறைய சான்ஸ்கிரிட் புக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? பெர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமா உருதுன்னு ஒரு லாங்குவேஜை உருவாச்சுப்பா. உருது லாங்குவேஜ் உருவாச்சு. சரிங்களா? அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்ப்பா. இதுல உள்ள எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த ஸ்டைல உள்ள எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் தனியா வச்சது காரணமே ரொம்ப முக்கியம் சொல்லி தனியா வச்சிருக்கேன். இந்த ஸ்டைடு கண்டிப்பா முடிச்சும். மற்ற ஸ்டைடு படிக்கிறீங்களோ இது படிச்சாகணும். இதுல உள்ள எல்லா கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மின்ன சிராஜ் என்ன எழுதியிருப்பாருன்னா, தபாக்கை நஸ்ரின் எழுதியிருப்பாரு. ஸ்லேவ் டைனஸ்டி பத்தி எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸ்லேவ் டைனஸ்டி பத்தி எழுதியிருப்பாரு. அடுத்து சந்து பரணை என்ன, பிருத்திவிராஜ் ராஜோ. நம்ம பார்த்தோம் பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் சமுத்தியா தேவிக்கும் சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குல்ல, இந்த லவ் ஸ்டோரி பத்தி சொன்னாதான் இந்த இது. சரியா? தூதிநாமான்றது லியா நஸ்கிமி அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருப்பாரு. அடுத்து பரணியோட புக்கு தரசி ஃபெரோஷாகி பத்தாக்கா ஜெகநாரி அப்படின்னு சொல்லி புக்கு. இந்த பேஜை எப்படியா மனப்பாடம் பண்ணிடுங்க. இதோட எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். இதோட
டெல்லி சுல்தான் சூப்பரா முடிஞ்சுப்பா. டெல்லி சுல்தான் சூப்பரா முடிஞ்சு. அவ்வளவுதான்ப்பா, இவ்வளவுதான் டெல்லி சுல்தான். இப்ப நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், அதை முடிச்சு நம்ம கிளாஸ் என் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேட்கலாமா? கமெண்ட் செக்ஷன் போறீங்களா? கேட்கலாமா? புரியுதாமா? இதோட முடியுதுமா? இதோட முடியுது. இதை எப்படியா மனப்பாடம் பண்ணிருங்க. இது மட்டும் போதும். சரிங்களா? இந்த ஸ்லைடு மட்டும் நீங்க படிச்சாலே போதும்பா. இந்த ஸ்லைடை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இதுவே போதும். சரிங்களா? இப்போ ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன். 5 கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோமா? புரியுதாமா? ஸோ டெல்லி சுல்தான் புரியுதா? டெல்லி சுல்தான் புரியுதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டெல்லி சுல்தான் கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாமா? கொஸ்டின் கேட்கலாமாமா? கேட்கலாமாமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் எத்தனை டைனாசிட்டி இருந்துச்சு டெல்லி சுல்தான்ல? மொத்தம் எத்தனை டைனாசிட்டி இருந்துச்சு? மொத்தம் டெல்லி சுல்தான்ல எத்தனை டைனாசிட்டி இருந்துச்சு? How many dynasty in slave? How many dynasty in Delhi Sultanates? How many dynasty in slave dynasty? சரி, டெல்லி சுல்தானேட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. How many dynasty in Delhi Sultanates? கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. 4 இல்ல, 4 இல்லம்மா. எவ்வளவு டைனாசிட்டி இருந்துச்சு டெல்லி சுல்தான்ஸ்ல? மொத்தம் எத்தனை டைனாசிட்டி இருந்துச்சு? 5. சூப்பர்மா, 5 டைனாசிட்டி இருந்துச்சு. மொத்தம் 5 டைனாசிட்டி. 5 பேரை சொல்ல முடியுமா? 5 பேரை சொல்ல முடியுமா? 5 பேரை சொல்ல முடியுமா? 5 பேரை சொல்ல முடியுமா? 5 பேரை சொல்ல முடியும். டெல்லி சுல்தான்ஸ்ல மொத்தம் எத்தனை டைனாசிட்டி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் 5 இருந்துச்சு. 5 பேரை சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன டைனாசிட்டி பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டைனாசிட்டி ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன டைனாசிட்டி பார்த்தோம்? ஸ்லேவ் பார்த்தோமா? அடிமை வம்சம். ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாசிட்டி, அடிமை வம்சம் பார்த்தோமா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கில்ஜி டைனாசிட்டி பார்த்தோமா? கில்ஜி. அடுத்து என்ன பார்த்தோம்? துக்ளக் பார்த்தோமா? துக்ளக். அடுத்து என்ன பார்த்தோம்? சையது பார்த்தோமா? சையது. அடுத்து என்ன பார்த்தோம்? லோடி பார்த்தோமா? லோடி. மொத்தம் 5 டைனாசிட்டி கிட்டத்தட்ட 1206ல இருந்து 1526 ரூல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சரி, லாஸ்ட் கிங் ஆஃப் டெல்லி சுல்தான் யாருப்பா? கடைசி மன்னர். டெல்லி சுல்தான் கடைசி மன்னர். கடைசி மன்னர் யாருப்பா? கடைசி மன்னர் யாருப்பா? டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர் யாரு? டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர், கடைசி லாஸ்ட் கிங் யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க. டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர் யாரு? ஹூ இஸ் த லாஸ்ட் கிங் ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸ்? மம்லுக். சூப்பர்மா. பிரியா சூப்பர்மா. மம்லுக், ஸ்லேவ், கெல்ஜி, துக்ளக், சையது. ஓகே, சூப்பர்மா. ஸோ கைஸ், எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன கேட்டேன்னா, டெல்லி சுல்தானோட கடைசி மன்னர் யாரு? ஏன்னா உங்களுக்கு வர மெசேஜும் நான் சொல்ற ஸ்பீடும் ஒரு 45 செகண்ட்ஸ் கேப் இருக்கனால மெசேஜ். இப்ராஹிம் லோடி. அந்த பேட்டில் பேர் என்னம்மா? அந்த பேட்டில் பேர் என்னம்மா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எல்லாருமே கமெண்ட் பண்ணா சூப்பரா போகும். இப்ராஹிம் லோடி. சூப்பர். இப்ராஹிம் லோடி. சூப்பர்மா. அந்த பேட்டில் பேர் என்னம்மா? பேட்டில் பேர் என்னம்மா? பேட்டில் ஆஃப் என்னம்மா? பேட்டில் ஆஃப் பானிபட் பார்த்தோமா? பேட்டில் ஆஃப் பானிபட். சூப்பர்மா. 1526ல நடந்த பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பேட்டில். சூப்பர்மா. ஸோ பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்துச்சு. இந்த சண்டையில யார் ஜெயிச்சிருப்பா? பாபர் ஜெயிச்சிருப்பாரு. சூப்பர்மா. அலை தர்வாசா யார் கட்டது? அலை தர்வாசா யார் கட்டது? அலை தர்வாசா யார் கட்டது? அலை சூப்பர்மா. பிரியா, ஸ்ருதி, கார்த்தி. சூப்பர்மா. லியோ. சூப்பர்மா. அலை தர்வாசா யார் கட்டது? ஹூ வாஸ் பில்ட் என்ட்ரன்ஸ் டு குத்துப் மினார்? அலை தர்வாசா பில்ட் பை ஐபகா. அலை தர்வாசா கட்டினது ஐபகா இல்லையே. கார்த்திக் கொஞ்சம் செக் பண்ணுங்க, நம்ம நோட்ஸ் செக் பண்ணுங்க. அலை தர்வாசா கட்டினது யாருப்பா? அலை தர்வாசா கட்டினது யாருப்பா? யாரு? Who was a builder? யாருமா? அலாவுதீன் கில்ஜி. சூப்பர்மா. அலாவுதீன் கில்ஜி. இதுதான் என்ட்ரன்ஸ். சரிங்களா? சரிப்பா. நம்ம பார்த்தோம். நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இந்த டெல்லி சுல்தான்ஸ்லயே மிகச்சிறந்த மன்னர் யாருப்பா? டெல்லி சுல்தான்ஸ்ல ஓவரால் சொல்லுங்க. ஓவரால் மிகச்சிறந்த மன்னர். சூப்பர்மா. லியோ, ஓவரால் கிரேட்டஸ்ட் கிங்.
கிரேட்டஸ்ட் கிங் யாருப்பா? ஃபர்ஸ்ட் ஓவரால் சொல்லுங்க, அப்புறம் ஒவ்வொரு வம்சத்துலையும் பார்ப்போம். யாருமா? அலாவுதீன் கில்ஜி. அவரே தான், அலாவுதீன் கில்ஜி தான் த கிரேட்டஸ்ட் டெல்லி சுல்தானேட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. டெல்லி சுல்தான்ஸே ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா ரூல் பண்ணது அவர் தான். அவர் காலத்துல இருந்துச்சு. சரியா? சரி, ரெண்டாவது விஷயம், ஸ்லேவ் டைனஸ்டில யாரு கிரேட்டஸ்ட் கிங்? ஸ்லேவ் டைனாசிட்டில யாரு கிரேட்டஸ்ட் கிங்? ஸ்லேவ் டைனாசிட்டில யாரு கிரேட்டஸ்ட் கிங்? ஸ்லேவ் டைனாசிட்டில யாரு கிரேட்டஸ்ட்? கில்ஜில யாரு கிரேட்டஸ்ட்? கில்ஜி டைனாசிட்டில யாரு கிரேட்டஸ்ட் கிங்? சரியா? துக்ளக் டைனாசிட்டில யாரு கிரேட்டஸ்ட் கிங்? கமெண்ட் பண்ணுங்க. 3 டைனாசிட்டி யாரு கிரேட்டஸ்ட் கிங் சொல்லுங்க. ஸ்லேவ் டைனாசிட்டில கிரேட்டஸ்ட் கிங் யாருப்பா? யார் தான் கிரேட்டஸ்ட் கிங்? ஸ்லேவ் டைனாசிட்டில கிரேட்டஸ்ட் கிங் யாரு? யாசுதீன் பால்பன். சூப்பர்மா, பால்பன். கில்ஜில, கில்ஜில ஆஃப்கோர்ஸ் அலாவுதீன் கில்ஜி தான். அலாவுதீன் கில்ஜி தான். துக்ளக்ல, துக்ளக்ல யாருமா? துக்ளக்ல யாரு? சையதுல யார்? லோடியில யார்? சூப்பர்மா, சூப்பர்மா. எல்லாரும் வேற மாதிரி ஆன்சர் பண்றீங்க. துக்ளக்ல யாருமா? துக்ளக்ல யாரு? கில்ஜில யாரு? சூப்பர்மா, சூப்பர்மா. சரி, இது கில்ஜில வந்து அலாவுதீன் கில்ஜி தான் கன்ஃபார்ம். துக்ளக்ல யாரு? துக்ளக்ல எஃப்எஸ்டி. எஃப்எஸ்டி துக்ளக் வந்து ஃபெரோஷா துக்ளக். ஃபெரோஷா துக்ளக்மா. துக்ளக் வந்து ஃபெரோஷா துக்ளக். முகமது பின் துக்ளக் கிடையாது. சரி, சையதுல வந்து முபாரக் கான். முபாரக் கான். லோடியில சிக்கந்தர் லோடி. மோடியில சிக்கந்தர் லோடி. புரியுதா? புரிஞ்சா? எல்லாரும் புரிஞ்சா? கிளாஸ் புரிஞ்சா? கிளாஸ் புரிஞ்சாமா? கிளாஸ் புரிஞ்சா? சரிங்களா? கிளாஸ் புரிஞ்சா? பக்காவா புரிஞ்சா? டெல்லி சுத்தம் சூப்பரா நடந்தியாச்சு. 3 கிளாஸ் தெளிவா கொடுத்தாச்சு. 3 கிளாஸ் தெளிவா பக்காவா நம்ம ஸ்கூல் புக்ல என்ன இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா புக்ல என்ன இருந்துச்சு, ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன இருந்துச்சு, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா கொடுத்துருங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன் போட சொல்லிடுறேன். டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. சரிங்களா? பக்காவா கொடுத்தாச்சு. புரியுதா? ஏன் டவுட்ஸ் இருக்காமா? டவுட்ஸ் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க. இந்த லைவ் கவுண்டா இன்க்ரீஸ் ஆக நிறைய லைவ்ஸ் வரும். நாளை காலைல 10 மணிக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அலாவுதீன் கில்ஜியா, யாசின் துக்ளக்கா. ஒரே நிமிஷம் ப்ரோ, செக் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இவர் தான் ப்ரோ, யாசின் துக்ளக் தான் ப்ரோ. யாசின் துக்ளக் தான். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாசின் துக்ளக் தான். லியோ அவ்வளவுதான், யாசின் துக்ளக் தான். யாசுதீன் துக்ளக் தான். யாசின் துக்ளக் தான். நானும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு நாளைக்கு கிளாஸ் நான் சொல்றேன். சரிங்களா?